மேடம் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், வாங்கிக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பாருப்பா. இப்போ now we are into a chapter called derivative analysis and valuation. Okay. ஏன்பா வாட் இஸ் டெரிவேட்டிவ்ஸ் என்ன எடுக்க சொல்லாத, உனக்கே நல்லா தெரியும். கேஷ் மார்க்கெட்னா ஈக்விட்டி மார்க்கெட் டெரிவேட்டிவ். ஏன்பா இதெல்லாம் எடுக்கணுமாப்பா நான்? இல்லை வேணாம்ல. ஏன்பா இதெல்லாம் இல்லை 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 எடுக்கணுமான்னு கேட்கறதே தப்பா இருக்கு, பார்த்துக்கோங்க. வாட் யூ மீன் பை டெரிவேட்டிவ்ஸ் ஒரு வாட்டி ஜெனரல் ரீட் கொடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது கஷ்டம் தான். நெக்ஸ்ட், கேஷ் மார்க்கெட்னா என்னப்பா? பிசிக்கல் மார்க்கெட் இஸ் நோன் as கேஷ் மார்க்கெட். ஓகே. டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் இஸ் செட் டு பி நோன் as ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், அது எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். ஓகே, இது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி நீங்க சம்ஸ்ல எடுக்கிறப்பவே எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கும். மார்க்கிங் டு மார்க்கெட் இது எல்லாமே ஜெனரல் டேர்ம்ஸ்மா, நான் வந்து எடுக்க மாட்டேன். யாருதுமா? உங்களோடதா? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்க்கும் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், மார்க்கிங் டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கும். ஃபியூச்சர்ஸ்ல நீங்க போன வாத்தியார் கொடுத்திருப்பாரு, பாத்துக்கோங்க. மார்க்கிங் டு மார்க்கெட் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுமாமா? எங்கல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஸ்டார்டிங்ல இருந்து. ஏமா டெரிவேட்டிவ் என்ன தெரியுமாமா? என்னமா என்னமா என்ன ஆப்ஷன் என்ன தெரியுமாமா? தெரியுமா தெரியாதாமா? ஃபியூச்சர்ஸ்னா தெரியுமா? என்னமா ஆப்ஷன்ஸ்னா ஃபியூச்சர்ஸ்னா சொல்லுமா? உனக்கு என்ன தெரியுதுன்ற சொல்லு. இங்க இருக்கிறவங்களை யாரையும் பார்க்காதமா, வெக்கலப்படாதமா, சொல்லுமா என்னன்ட்டு. அதோடைய வேல்யூ எங்க இருந்து டிரைவ் ஆகுதுமா? ஃபியூச்சர்ஸ் ஒரு வேல்யூ டிசைட் பண்றீங்கல்ல, எங்க இருந்து டிரைவ் ஆகுது? அண்டர்லைங் அசெட். அண்டர்லைங் அசெட் ஃபியூச்சர்ஸ் உடைய அண்டர்லைங் அசெட் யாருமா? ஷேர். பேசிக்கலி ஷேர். ரிலையன்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன? ரிலையன்ஸ் கம்பெனியோட ஷேர்ல இருந்து தான் அந்த ஃபியூச்சர்ஸ் என்ன ஆகுது, டிரைவ் ஆகுது. ஓகேவா? ரிலையன்ஸ் கம்பெனியோட ஆப்ஷன், ரிலையன்ஸ் கம்பெனி ஷேரோட ஆப்ஷன் என்ன? அந்த ஆப்ஷனுக்கு எங்க இருந்து டிரைவ் பண்றீங்க வேல்யூ? ரிலையன்ஸ் கம்பெனி ஷேர்ல இருந்து. கரெக்ட்டுங்களா? புரியுதா புரியலையா? புரியுது. ஏமா இன்னொன்னு சொல்றேன்ப்பா, இங்க எத்தனை பேர் தெரியும்ன்றது தெரியல. ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வேற. ஓகேவா? ஆப்ஷன் மார்க்கெட்டுங்கிறது வேற. ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுங்கிறது வேற. ஓகேவா? ஆப்ஷனோ ஃபியூச்சரோ இல்ல அப்படின்னா மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ, மத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா மத்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே வேல்யூ இன்னொருத்தவங்க இருந்து டிரைவ் பண்றதுனாலதான் இவங்க எல்லாம் என்னன்னு சொல்றீங்க, டெரிவேட்டிவ்ஸ் சொல்றீங்க. அந்த இன்னொருத்தவங்க யாரு? அவங்க தான் அண்டர்லைங் அசெட். ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட் வந்து லேண்டை பேஸ் பண்ணி இன்னொரு டெரிவேட்டிவ் டிரைவ் பண்றீங்க. தட் இஸ் நோன் as ரியல் ஆப்ஷன். ரியல் ஆப்ஷன். அப்ப அந்த ரியல் ஆப்ஷன்னா என்ன? வேல்யூ எங்க இருந்து வருது? அந்த ரியல் ஆப்ஷனுக்கு லேண்டோட வேல்யூல இருந்து வருது. அந்த வேல்யூவேஷன் எப்படி பண்றதுன்றது தான் உங்களுடைய ஆப்ஷன் சாப்டரே. அந்த ஃபியூச்சர்ஸ் எப்படி நீங்க டிட்டர்மைன் பண்றீங்க வேல்யூன்றது தான் என்ன? ஃபியூச்சர்ஸ் உடைய ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ் உடைய சாப்டர். இப்போ பாருங்க, மீனிங் என்ன இருக்கு? டெரிவேட்டிவ் ப்ராடக்ட். டெரிவேட்டிவ் இஸ் a product whose value is to be derived from the value of one or more basic variables called bases. எப்ப அந்த அண்டர்லைங் அசெட் உடைய வேல்யூ, ஷேர் உடைய வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா இல்ல கான்ஸ்டன்டா இருக்குமா? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் சேஞ்ச் ஆகிறது பேர் என்னன்னு சொல்றாங்க? வேரியபிள்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த அண்டர்லைங் அசெட் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஈக்விட்டி ஷேரா இருக்கலாம், பாண்டா இருக்கலாம், லேண்டா இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம், வெதரா இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து என்ன? இதெல்லாமே என்ன? கமாடிட்டியா இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாமே என்ன? அண்டர்லைங் அசெட். ஓகே, போலாமா? இப்போ டெரிவேட்டிவ்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது எதுக்குப்பா டெரிவேட்டிவ்ஸ் போவாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 விஷயத்துக்கு. ஒன்னு ஹெட்ஜிங், இன்னொன்னு ஸ்பெகுலேஷன், இன்னொன்னு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். என்னது? கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் ஓடிசி டெரிவேட்டிவ்ஸ்ல ஃபார்மேட். ஓகேவா? ஸ்வாப்ல இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ்ல இருக்கும். கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன? ரெண்டு பேருக்குமே
அட்வான்டேஜ் வர்ற மாதிரி. யார் ரெண்டு பேர், ரெண்டு பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆவாங்க இல்லைங்களா, ரெண்டு பேருக்குமே அட்வான்டேஜஸ் வர்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ளார என்ன பிரிச்சுப்பாங்கன்னா பங்க பிரிச்சுப்பாங்க. That is known as comparative advantage. ஓகேவா? Especially it will be useful for speculation and hedging. Okay, so that they have discussed. எல்லா இடத்துலயுமே ஸ்பெகுலேஷன் பாருங்க, ஹெட்ஜிங் ஹெட்ஜிங் ஹெட்ஜிங்னே கொடுத்துருப்பான் எல்லா இடத்துலயுமே. ஹெட்ஜிங் ஸ்பெகுலேஷன், ஹெட்ஜிங் ஸ்பெகுலேஷன், ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னாவே ஸ்பெகுலேஷன் தான். ஓகே, ஹெட்ஜிங் பொசிஷன் டேக்கிங் எல்லா இடத்துலயுமே ஹெட்ஜிங் அண்ட் ஸ்பெகுலேஷன் தான். நெக்ஸ்ட், வாட் டு யூ மீன் பை கேஷ் மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்? கேஷ் மார்க்கெட்னா என்னப்பா? இட் இஸ் யுவர் ஈக்விட்டி மார்க்கெட், இட் இஸ் யுவர் பாண்ட் மார்க்கெட். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னா என்ன? ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், கரன்சி டெரிவேட்டிவ்ஸ், commodities, all these are said to be known as derivatives market. எப்ப புரியுதா புரியலையா? கமாடிட்டிலேயே கமாடிட்டி பிசிக்கல் மார்க்கெட் இருக்கு, கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்ப கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன? கமாடிட்டி ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ், கமாடிட்டி ஸ்வாப்ஸ், all those are said to be known as commodities market. எப்ப புரிஞ்சுதா புரியலையா? எஸ். ஈக்விட்டி வந்து இங்க பக்கத்துல இங்க கொடுத்துருக்கானுங்களேடா, ஏன்டா இதை ஏன்டா பாக்கல? இங்க கீழே கொடுத்துருக்கானேடா, டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் கீழே கொடுத்துருக்கான். அவன் கொடுத்துருக்கான் மேல கொடுத்துட்டு கீழே கொடுத்துருப்பான். உன் இன்ஸ்டியூட் அப்படிதான் கொடுத்துருக்கான் மேல கீழே. ஓகே, in a cash market tangible assets are traded, whereas derivative market is based on tangible and intangible asset. tangible assets na இவன் commodity மட்டும் சொல்லியிருக்கான் கிடையாது. it also includes equity as well as bond. physical market னு சொல்லுவாங்கப்பா. அது எல்லாத்தையும் tangible assetsல தான் கொண்டு வந்து வைக்கிறான். ஓகேவா? நீங்க அங்க எழுதிக்கோங்க, tangible and intangible assets. it includes both equity and bond. cash market na physical market பா. நார்மல் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் சொல்றீங்க இல்லைங்களா, அது எல்லாமே கேஷ் மார்க்கெட். இங்க பாருங்க, இங்க பாருங்க, கேஷ் மார்க்கெட்ல என்னப்பா பர்ச்சேஸ் பண்ணுவோம்? ஈவன் ஒன் ஷேர், ஒவ்வொரு ஷேர் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல ஒவ்வொரு ஷேர் பர்ச்சேஸ் பண்ண முடியும். என்ன பண்ணும்? லாட்டா பர்ச்சேஸ் பண்ணும். ஆப்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஒன் லாட், ஃபியூச்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒன் லாட். ஓகே, so minimum lots will be fixed. The value of derivative contract is always based and linked to the underlying asset. Okay vapa, derivative contracts are used for hedging or arbitrage or speculation. Hedging, arbitrage or speculation. ஓகே, ஏன்பா மார்ஜின் மணி எப்பவுமே டெபாசிட் பண்ணும்பா. ஆப்ஷன்ஸ்லயோ ஃபியூச்சர்ஸ்லயோ போறப்ப என்ன பண்ணும்? மார்ஜின் மணி டெபாசிட் பண்ணும். ஆப்ஷன்ல என்ன போடுவீங்க? பிரீமியம் கட்டுவீங்க. ஃபியூச்சர்ஸ்ல என்ன போவீங்க? மார்ஜின் மணியை டெபாசிட் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் வை தே ஆர் டெல்லிங் புட்டிங் அப் ஆல் த மணி இன் அன் அப்ஃப்ரண்ட். எங்க? கேஷ் மார்க்கெட்ல. கரெக்டா? கேஷ் மார்க்கெட்ல செக்யூரிட்டிஸ் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா அமௌண்ட்டும் வாங்குறப்பவே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? கொடுத்துருவீங்க. ஆனா டெரிவேட்டிவ்ஸ் வர்றப்ப என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷனா இருந்தா ஆப்ஷன் பிரீமியம் பே பண்ணி you will be waiting till exercise. ஓகே, ஃபியூச்சர்ஸ்ல ஒரு மார்ஜின் மணி கட்டுவீங்க, வெயிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் என்னன்றது பார்த்துட்டு செட்டில்மெண்ட்டுக்கு போவீங்க. ஓகே, பட் இங்க பாருங்க நெக்ஸ்ட், whereas buying future simply involves putting the margin money. அதே பிசிக்கல் மார்க்கெட்ல வாங்குறப்ப என்ன பண்ணும்? பணத்தை ஃபுல்லா கட்டிட்டு தான் நீங்க என்ன பண்ணும்? பிசிக்கல் டெலிவரி எடுக்கணும். சொல்லுப்பா. லாங் மார்க்கெட், கேஷ் மார்க்கெட்ல நீங்க பணம் கொடுத்துட்டு நீங்க என்ன வாங்குவீங்க? ஷேர் வாங்குவீங்களா? இமிடியேட்டா நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஃபியூச்சர்ஸ்ல என்ன பண்ண முடியாது? அந்த மாதிரி மார்ஜினை கொடுத்துட்டு யூ கேனாட் கெட் த ஷேர்ஸ் இனிஷியலி. ஓகேவா? எக்ஸ்பைரேஷன் பீரியட்லயும் இப்ப என்ன பண்றாங்க? பிசிக்கல் செட்டில்மெண்ட் தர மாட்டாங்க, ஷேர்ஸ் தர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கேஷ் செட்டில்மெண்ட்டுக்கு தான் போறாங்க. அப்போ டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ண முடியாது? ஷேர்ஸை வாங்கவே முடியாது. அதனால என்ன ஆக முடியாது? ஓனர்ஷிப்பை நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, all these are your points in cash and derivatives market. Next comes forward contract and future contract. எப்ப forward contract னா என்ன தெரியுமா? அது தெரியுமா என்னன்னு ஃபாரெக்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையாப்பா பேசிக்ஸ். forward contract என்னப்பா forward contract? எப்ப by default forward contract to future contract ரெண்டுமே ஒண்ணு. by default forward contract to future contract ரெண்டுமே ஒண்ணு. என்ன? agreement to sell, agreement to buy ரெண்டுமே futuristic aspects தான் போவீங்க. கரெக்ட்டா? என்ன பெரிய பிரச்சனை ஃபார்வர்ட் மார்க்கெட்ல? ரெண்டு ரிஸ்க் இருக்கு. ஒன்னு டிஃபால்ட் ரிஸ்க்,
கரெக்டா? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல டபால்னு என்ன பண்ணிட்டு போயிடுவீங்க, கேன்சலேஷன் பண்ணிட்டு போயிடுவீங்க. எக்ஸிக்யூட் பண்ணா பணம் தர மாட்டான். ஓகேவா? இந்த ரிஸ்க் எல்லாம் யார் மிட்டிகேட் பண்றாங்க? யார் மிட்டிகேட் பண்றாங்க? ஃபியூச்சர்ஸ். இன்னொரு ரிஸ்க் என்ன பாத்தீங்கன்னா, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல பார்ட்டிஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா ஃபியூச்சர்ஸ்ல எப்பவுமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேடிங் ஆயிட்டே இருக்கும். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இட் இஸ் நாட் ஏ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இட் இஸ் ஏ ஓவர் த கவுண்டர் டெலிவரி, ஓவர் த கவுண்டர் கான்ட்ராக்ட். ஓகேவா? அப்போ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் முக்கியமா யார்கிட்ட மட்டும் தான் போவீங்கன்னு பாத்தீங்கன்னா, பேங்கர்ஸ் கிட்ட மட்டும் தான் போவீங்க, எஸ்பெஷலி ஃபார் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன். ஷேர்ஸுக்கு வந்து nowadays there is no forward contract, your future contract has taken over that. ஓகேவா? இன்னொன்னு, ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. யாருக்கு? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்டுக்கு. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணா லாட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணணும். கரெக்டா? ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மேல உட்கார்ந்துட்டு இருப்பான், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ பக்கா ஸ்டாண்டர்டைசேஷன் யாருக்கு? ஃபியூச்சர்ஸ்க்கு. யார் கிடையாது? ஃபார்வர்ட் கிடையாது. ஓகே, சோ ஆல் தீஸ் ஆர் த பேசிஸ் திங்ஸ். சைஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து மினிமம் லாட் சைஸ் இருக்கு. மினிமம் எல்சி மேத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான், எல்சி குப்தாவோ எல்சி மேத்தாவோ. அவன் வந்து என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தனா, he has suggested that each lot size should be up to 2 lakh, minimum 2 lakh. ஓகேவா? அந்த லாட் சைஸ், மினிமம் லாட் சைஸ் அவ்வளவு இருக்குன்றாங்க. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்டுக்கு அந்த மாதிரி என்ன கிடையாது, லாட் சைஸ் பேசிக்ஸே கிடையாது. ஓகே, சோ that is known as your forward contract. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல இனிஷியலா வந்து நீ மார்ஜின்ஸ் எதுவும் கட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. டிஃபால்ட் ரிஸ்கை ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, மார்ஜின்ஸ் டெபாசிட் பண்ணுவாங்க. எதுல கொண்டு வந்தாங்க? ஃபியூச்சர்ஸ்ல கொண்டு வந்தாங்க. எதுல கொண்டு வரல? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல கொண்டு வர முடியல. எல்லா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் ஃபார்வர்டுக்கு இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன கொண்டு வந்தாங்க, ஃபியூச்சர்ஸை டிராஃப்ட் பண்ணாங்க. ஓகே, this is the basics you have to read, and this question is very much important. Okay, ஃபார்வர்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்றது multiple times they have asked since last 20 to 25 attempts. Okay, done. அப்ப மார்க்கிங் டு மார்க்கெட். என்னப்பா மார்க்கிங் டு மார்க்கெட்னா இது எந்த கான்செப்ட்ல வரும்பா? இது எங்கப்பா மார்க்கிங் டு மார்க்கெட் எந்த கான்செப்ட்ல வரும்? ஃபியூச்சர்ஸ். எந்த கான்செப்ட்ல வரும்? ஃபியூச்சர்ஸ். என்ன சார் பண்ணுவீங்க சார்? டெய்லியும் ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் சேமா இருக்குமா, ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்குமா? ஃபிளக்சுவேட்டே ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல ஒரு மார்ஜின் மணி நீங்க என்ன பண்ணுவீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 டெபாசிட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? 10,000 டெபாசிட் பண்ணிட்டு ஏன் டெபாசிட் பண்ணுவீங்க? யார் கேட்கறாங்க? செபி கேட்பாங்க. 10,000 டெபாசிட் பண்ற, நீ பாட்டுக்கு நீ போயிட்டோம்னா என்ன பண்றது? ஓகேவா? சோ they will be depositing a amount called margin money. அந்த மார்ஜின் மணி கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா உங்களுடைய புக்ல கொடுத்திருக்காங்க, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்ஜின் மணி கால்குலேட் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை யூஸ் பண்ணி they have given you the formula. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன் இது ரெண்டும் யூஸ் பண்ணி they have given you the formula. அது ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகேவா? there is one question also for you in futures chapter. Okay, that based upon that you will be calculating the margin money. இப்போ என்ன ஆகும்னா, டெய்லியும் ஃபியூச்சர்ஸ் என்னவாயிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா? சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா? அந்த மார்ஜின் மணி கண்டிப்பா வந்து என்ன ஆகும்னா, there is one more benchmark called கால் மணி. என்ன மணி? கால் மணி. ஓகேவா? ஒரு லிமிட்டை தொட்டுட்டு கீழே வந்த உடனே இமீடியட்டா என்ன பண்ணும், ஃபண்ட்ஸை இன்ஃபியூஸ் பண்ணணும். ஓகேவா? எந்த அளவுக்கு இன்ஃபியூஸ் பண்ணணும், மறுபடியும் மார்ஜின் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், இன்ஃபியூஸ் பண்ணணும். ஓகேவா? that thing is known as கால் மணி. என்னது? that thing is known as கால் மணி. அந்த மினிமம் லிமிட், அந்த லிமிட் வைக்கிறாங்க பாத்தீங்களா, that is known as maintenance margin. that is known as maintenance margin. say for example sir, மார்ஜின் அமௌண்ட் வந்து நான் 15,000 டெபாசிட் பண்ணிருக்கிறேன் சார், என்னுடைய மெயின்டெனன்ஸ் மார்ஜின் வந்து 12,000. ஓகேவா சார்? நான் டெய்லியும் ஃபியூச்சர் மார்க்கெட்ல வந்து டெய்லியும் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு கேட்டா டெய்லியும் பண்ணுவாங்க, அது விட்டுருங்க. ஐ எம் நாட் டேக்கிங் them as an examples. எக்ஸ்பைரேஷன் ஆகிற வரைக்கும் உன்னுடைய ஃபியூச்சர் பிரைஸ் எப்படி ஆயிட்டு இருக்கும், டெய்லியும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறப்ப உனக்கு இந்த மார்ஜின் என்னவாயிட்டே இருக்கும், மார்ஜின் ஆயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். சார் ஃபேவரபிள் பொசிஷன்ல இருந்தா மார்ஜின் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அன்ஃபேவரபிள் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா மார்ஜின் என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ அன்ஃபேவரபிளா இருந்து டிக்ரீஸ் ஆகிறப்ப என்னைக்கு உன்னுடைய மார்ஜின் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் மார்ஜினை காட்டிலும் கம்மியா போகுமோ, ஓகேவா, அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிடணும், நீங்க அமௌண்ட்டை ரீஇன்ஃபியூஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ரீஇன்ஃபியூஸ் பண்ணணும்னா, இட் should be equal to total margin. It should be equal to total margin. That is, say for example, உன்னுடைய மார்ஜின் வந்து மெயின்டெனன்ஸ் மார்ஜினை காட்டிலும் வந்துருச்சு, எவ்வளோ 9,000 வந்துருச்சு. அப்போ இமீடியட்டா நீங்க ஃபண்ட்ஸ் இன்ஃபியூஸ் பண்ண எவ்வளோ இன்ஃபியூஸ் பண்ணுவீங்க, 3,000 இன்ஃபியூஸ் பண்ணுவீங்களா, 6,000 இன்ஃபியூஸ் பண்ணுவீங்களா?
6,000. So that your margin will go up to 15,000. ஓகேவா? ஸோ மார்ஜின்லயே 3 வகையான மார்ஜின் இருக்கு. 2 வகையான மார்ஜின். ஒன்னு டோட்டல் மார்ஜின், இன்னொன்னு மெயின்டெனன்ஸ் மார்ஜின். இன்னொன்னு என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்? கால் மணி. ஓகே, இங்க கால் மணி எவ்வளவு இந்த கேஸ்ல? 6,000. This concept is known as marking to market. Done. Okay வாப்பா. Next comes என்னப்பா? Stock index futures and stock futures. என்னப்பா அது? ஏப்பா ரெண்டுமே இங்க பாருப்பா. I know that you don't know this answer. Okay, பாரு. ஏப்பா பாருப்பா. What are the advantages of stock index futures over stock futures? ஏப்பா என்னப்பா அது? நல்லா படி. இல்லம்மா, क्वेश्चन நல்லா படிங்க. அட்வான்டேஜஸ் விட்டுருங்க. யார கம்பேர் பண்ற? ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ். ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே ஒண்ணா, ரெண்டுமே டிஃபரெண்டா? ரெண்டுமே டிஃபரெண்ட்னா எக்ஸாம்பிள் கொடுங்க. நிஃப்டி ஃபியூச்சர் இஸ் ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபியூச்சர். அப்போ ஸ்டாக் ஃபியூச்சர்னா ரிலையன்ஸ் கம்பெனி ஃபியூச்சர், இன்ஃபோசிஸ் கம்பெனி ஃபியூச்சர். ஓகே, இது எல்லாமே என்ன? ஸ்டாக் ஸ்பெசிபிக். யாரு ஸ்டாக் ஸ்பெசிபிக்? யாரு? ஸ்டாக் ஃபியூச்சர். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்னா என்ன? மார்க்கெட் இண்டெக்ஸ். என்னது? மார்க்கெட் இண்டெக்ஸ். சரி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இருக்கா இல்லையாப்பா உங்களுக்கு அறிவு? இருக்கா இல்லையா? எனக்கு தெரியல சார். தெரிஞ்சாத இருந்தா நான் ஏன் சார் சிஏ பண்ண வந்திருப்பேன். ஐ வுட் ஹவ் டேக்கன் சம் அதர் குட் கோர்ஸ். கரெக்டா? கரெக்டாமா? எஸ். பாருப்பா. நம்பர் 1, இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்கா? இன்ஃபோசிஸ் கம்பெனி ஃபியூச்சர்ஸ் இருக்கா? ஓகே, இங்க ரெண்டு இன்ஃபோசிஸ். திங்க் தட் யூ ஆர் டேக்கிங் பிசிக்கல் செட்டில்மெண்ட். ஓகே, திங்க் தட் யூ ஆர் டேக்கிங் பிசிக்கல் செட்டில்மெண்ட் ஃபார் டைம் பீயிங் சேக். அது பிராக்டிகலா இல்ல, பட் பிசிக்கல் செட்டில்மெண்ட் வச்சு கூட சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் யூ see here you are holding 2 shares as a long position. என்னது? 2 shares as a long position. எவ்வளவு வாங்கியிருப்பீங்க? 2000 ரூபாய் கொடுத்து 2 ஷேர் வாங்கியிருப்பீங்க. எவ்வளோ? 4000 ரூபாய். கரெக்டா? ஆமாவா? சரி. ஏன்பா நீ இது என்ன பண்ணுவீங்க? என்ன பொசிஷன் எடுத்திருக்கிறப்பா? இது மேல லாங் பொசிஷன். லாங் பொசிஷன்னா என்ன? வாங்கி வச்சிருக்கிற. உனக்கு பயம் இருக்குமா? பயம் இருக்காதாப்பா? இருக்கும். என்ன பயம்ப்பா? பிரைஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா நான் என்ன சார் பண்றது அப்படின்ட்டு. கரெக்டா? பிரைஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது அப்படின்ட்டு. பிரைஸ் எதனால கம்மி ஆகும்பா? There are 2 types of risk. One is systematic risk and systematic risk. இன்னொன்னு unsystematic risk. Systematic risk and unsystematic risk. Systematic risk na என்னப்பா? beta. Hey, beta is a measurement. Risk related to market. Beta is a measurement. Okay, beta is a measurement. What do you mean by systematic risk? Risk arising out of external factors is known as systematic risk. Risk arising out of systematic அண்ணா இல்ல, ஒண்ணுதான் இருக்கு. கீபோர்டு தானே? இல்ல, ஏன்பா எங்கப்பா விட்டேன்? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஓகே, systematic risk. Risk arising out of external factors is known as systematic risk. Okay, risk arising due to internal factors is known as unsystematic risk. இதெல்லாம் ஓகே. இப்போ சிக்குவ பார். சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய ரிஸ்க் என்னன்னு சொல்ற? நீ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்ற. எக்ஸ்பிளைன் பண்ண என்னனால எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் ரேட், government policy, natural calamities, inflation, not within the control. It affects all industries. Okay, இதெல்லாம் யாருக்கு உண்டான கிராமர்? சிஸ்டமேட்டிக் ரிஸ்கா நான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்கா? சிஸ்டமேட்டிக். அப்ப அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. விஜய் மல்லையா கீ மேனேஜரியல் பர்சன் விட்டுட்டு வெளியே போனானா
பிரச்சனை. கரெக்டா? இந்த கீ மேனேஜரியல் பர்சன்ஸ் விட்டுட்டு வெளியே போனா பிரச்சனைங்கிறது அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும் இருக்குமா, எல்லாருக்குமே இருக்குமா? அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும் இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும் இருக்கக்கூடியது என்ன? அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். அது எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? அது எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? பெட்டர் மொத்த பணத்தை கொண்டு போய் அந்த கம்பெனில போடாதீங்க, வேற கம்பெனில போடுங்க, which is known as diversification. That means unsystematic risk can be overcome by private என்னது diversification. என்னது diversification. அப்போ systematic risk ஓவர் கம் பண்ண முடியுமா, இல்ல மேனேஜ் மட்டும் பண்ணலாமா? அப்போ ஹெட்ஜிங் பொசிஷன்ஸ் எதுக்கு மட்டும் எடுப்பீங்க? குத்திடுவேன். இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன், மறுபடியும் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏமா அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு ஒரே ஒண்ணுதான் இருக்கும், அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்பா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் யாருடைய தலகணும்? இன்வெஸ்டருடைய தலகணும். இன்வெஸ்டருடைய தலகணும். அவன் தானே இப்ப தெரிஞ்சுதானே இப்ப ரிஸ்க் எடுக்கிறான். தெரிஞ்சுதான். ஏன்டா அந்த கம்பெனில கொண்டு போய் மொத்த பணத்தையும் நானா போட சொன்னேன்? யாரு போட்டிருக்கிறது? அவன் தான் போட்டிருக்கிறான். கரெக்டா? இப்ப அந்த கம்பெனில ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்ன உடனே இமீடியட்டா என்ன பண்ணிருக்கணும்? அவன் டைவர்சிஃபை பண்ணிருக்கணும். இல்ல பரவாயில்ல நான் அதுலயே இருக்கிற அப்படின்னா அன்னெசரி ரிஸ்க்கு ரிவார்ட் கிடைக்குமா, இல்லன்னா கிடைக்காதா? நான் கேட்கிற கேள்விக்கு சொல்ல, அன்னெசரி ரிஸ்க்கு ரிவார்ட் கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைக்காது. அதனாலதான் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ரிவார்டே இல்ல. ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, என்ன பண்ணணும்? டைவர்சிஃபை பண்ணிட்டு போட்டுட்டு போயிட்டே, அவ்வளவுதான் ப்ராபபிலிட்டி, அவ்வளவுதான். Now you come for systematic risk. Now you come for systematic risk. Systematic risk என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்றாங்க? மேனேஜ் பண்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது வர்றேன். சார் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா என்ன? மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவேன் நீ. ஆனா மார்க்கெட் மட்டும் தான் பிரச்சனையா? கிடையாது. ஜிடிபி இருக்கு, ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பட் ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி ஐ அம் கன்சிடரிங் த மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? சோ ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து 1% இறங்கி இருக்குன்னா கம்பெனியோடைய ரிட்டர்ன்ஸும் அதே பர்சன்டேஜ் இறங்கணுமா, இறங்கணும்ன்ற அவசியம் இல்லையா? இறங்கணும்ன்ற அவசியம் இல்லையா? கம்பெனியோட ரிட்டர்ன், மார்க்கெட்டோட ரிட்டர்ன் வந்து 1% இறங்கி இருக்குமா, மார்க்கெட் 1% டிப் ஆயிருக்கு, கம்பெனியோட ரிட்டர்னும் எக்ஸாக்டா 1% இறங்கணும்ன்றது அவசியமா, இல்லனா அப்படி இல்லையா? அப்படி இல்ல. ரீசன் என்ன? அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ரீசன் என்ன? பீட்டா இஸ் a measurement. பீட்டா இஸ் a measurement. The market 1% மார்க்கெட் வந்து இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யூ டெல் மீ மார்க்கெட்ல இல்லம்மா, நீங்க டைவர்சிபிகேஷனுக்கே நான் போலாமா? நான் என்ன கேள்வி கேட்டேன் சொல்லுங்க. இல்ல நான் மறந்துட்டேன், உண்மையில மறந்துட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? மார்க்கெட் வந்து 1% இறங்கி இருக்கு அப்படின்னா கம்பெனியோட ரிட்டர்ன்ஸும் 1% எக்ஸாக்டா இறங்கணுமா, இறங்கக்கூடாது? இறங்கக்கூடாது. ரீசன் என்ன? சார் மார்க்கெட் இஸ் a combination of all the industries. மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல மார்க்கெட் ரிட்டர்ன் இறங்கி இருக்குன்னா அதே அளவுக்கு உன்னுடைய கம்பெனியோட ரிட்டர்ன்ஸும் இறங்கணும்ன்ற அவசியம் இல்ல. ரீசன் என்ன நான் சொல்றேன் பாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. ஐ வில் பி கிவிங் இன் மை நோட்ஸ். லிப்ஸ்டிக் இருக்கா? லிப்ஸ்டிக் போடுறோம் இல்லையாமா? லிப்ஸ்டிக் கம்பெனி இருக்கு. இன்னொன்னு என்ன? எசென்ஷியல் கமாடிட்டி இருக்கு. என்ன இருக்கு? எசென்ஷியல் கமாடிட்டி. ஓகேவா? டிப்ரெஷன் வந்திருக்குப்பா. டிப்ரெஷன்னா என்னப்பா? செழிப்பா பஞ்சமாப்பா? பஞ்சம். சரியா? அப்ப பஞ்சம் வர்றப்ப சொல்லு, எந்த கம்பெனி வர்ஸ்டா ஹிட் ஆகும்? லிப்ஸ்டிக். எசென்ஷியல் கமாடிட்டி ஹிட் ஆகுமா? ஹிட் ஆகும். ஆனா இம்பாக்ட் யாருக்கு பயங்கரமா இருக்கு? லிப்ஸ்டிக். வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னால, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால எல்லா கம்பெனிஸ்க்குமே பிரச்சனை வருமான்னு கேட்டா பிரச்சனை வரும். ஆனா மேக்னிடியூட் எஃபெக்ட் டிஃபரன்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னால பிரச்சனை இருக்குதான்னு கேட்டா பிரச்சனை இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு. தட் இஸ் நோன் as மேக்னிடியூட். ஓகே, இதெல்லாம் ஏன் சொன்னா இப்போ வாங்க இதுக்கு. அது தெரிஞ்சானா இது தெரியும். ஓகே சரி, இப்போ 4000 நான் எதை வாங்கியிருக்கிறேன்? இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஷேர்ஸ். உனக்கு என்ன பயம் இருக்கும்? மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா என்னுடைய ஷேர்ஸ் வந்து என்னவாயிடும்?
வேல்யூ கம்மியாயிடும். ஓகேவா? சரி, இப்போ பிரச்சனை யாருனால? மார்க்கெட்னால. யாருனால இல்ல? கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்னால இல்ல. எப்ப நான் சொல்றது புரியுதா? கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்னால இருந்துச்சுன்னா நீ கம்பெனியே மாத்தணுமே தவிர்த்து மார்க்கெட்டை நீ என்ன சொல்ல முடியாது? குறை சொல்ல முடியாது. புரியுதா? now you are understanding the market. now you are understanding the market. பிரச்சனை யார் மேல இல்ல? மார்க்கெட் மேல இல்ல. பிரச்சனை ஏன் மேல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? மாத்தணும். ஓகே, அப்ப நீ என்ன சொல்ற? பிரச்சனை கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ்ல இல்ல. அப்ப அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இல்ல. அப்ப நீ பயப்படுறது எதுக்கு மட்டும்? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மட்டும். ஓகேவா? அப்ப அதை நான் மேனேஜ் பண்ணணும். கரெக்டா? சரி, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க மேனேஜ் பண்ணணும்னா நீ கவர் அப் எடுக்கிறன்னு வச்சுக்கோயேன், மறுபடியும் அதே கம்பெனிக்கு போய் எடுப்பியா இல்லனா மார்க்கெட்டுக்கு மட்டும் எடுப்பியா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? இன்ஃபோசிஸ் கம்பெனி பிசிக்கல் மார்க்கெட்ல ஷேர் பண்ணி வச்சிருப்ப, ஷேர்ஸ் வாங்கி வச்சிருப்ப. நீ கவர் அப் எடுக்கிறது இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ்க்கே எடுப்பியா இல்லனா மார்க்கெட்டுக்கு மட்டும் எடுத்தா போதுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ரெண்டுத்துக்குமே பண்ணலாம். நான் கேட்கறது நீ எதுக்கு எடுப்பன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நீ எதுக்கு எடுப்பன்னு நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன ஆகுமா? ரொம்ப அதிகமா திங்க் பண்ணாதீங்கம்மா. இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மறுபடியும் இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கே நீ கவர் அப் பண்ணானா தேவையா? தேவையில்லாதது பண்றியா? நீ தேவையில்லாதது பண்ற, தேவையில்லாதது பண்ணிட்டு இருக்கிற. ஏன்டா ஆல்ரெடி ஒரு கடல்ல மூழ்கிட்ட, நீ மறுபடியும் எதுக்கு அதே மாதிரி? ஏன்பா பிசிக்கல் மார்க்கெட்ல ஷேர்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா என்னவாகும்? ஃபியூச்சர்ஸ் என்னவாகும்? குறைஞ்சிட்டு தான் வரும். ஓகேவா சார்? எனக்கு இதனால வந்து என்ன, இன்னைக்கு நான் அதிகமான பிரைஸுக்கு நான் கமிட் ஆகிறேன், அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் ரைட், நான் அதை பத்தி பேச வரல. சரியா? நீங்க எதுக்கு மட்டும் கவர் பண்ணா போதும்னு கேட்டுட்டு இருக்கிறேன். ஏன்பா ஒரு கம்பெனில உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்ட, அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்கே இல்லைன்னு சொல்லிட்ட, வர்றதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் சொல்ற. அப்ப எதுக்கு மட்டும் கவர் பண்ணா போதும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்? மார்க்கெட்டுக்கு மட்டும். நீ ஏன் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு போற? யூ ஸ்ட்ரைட்லி கோ ஒன்லி ஃபார் இண்டெக்ஸ் ஃபியூச்சர். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும் கவர் எடு. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? திஸ் இஸ் நோன் as ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கவர் எடுக்கிறது. இத்தனை நாள் நீ அதான் பண்ணிட்டு இருக்கிற. உன்னுடைய ப்ராப்ளம்ஸ்ல எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இன்ஃபோசிஸ் கம்பெனி ஷேர்ஸுக்கு, இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து நீ என்ன பண்ணல, ஃபியூச்சர் மார்க்கெட்ல கவர் எடுக்கிறது இல்ல. யாருக்கு மட்டும் கவர் எடுத்துட்டு இருக்கிற? மார்க்கெட் ரிஸ்க்கு மட்டும் கவர் எடுத்துட்டு இருக்கிற. ஏன்? அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் நீயே சொல்லிட்டு இருக்கிற எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லன்ட்டு. சார் அதுக்கும் சேர்த்து எடுத்துக்கிற, என்ன ஆகும்? மார்ஜின் மணி அதிகமா டெபாசிட் பண்ற மாதிரி வரும். தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கு கொண்டு போய் மார்ஜின்ல சிக்கல்ல விடுற மாதிரி வரும். அப்போ யாருக்கு மட்டும் கவர் பண்ணா போதும்? மார்க்கெட் ரிஸ்க்கு மட்டும் கவர் பண்ணா போதும். தட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் why we are taking index, stock index for a cover. ஸ்டாக் இண்டெக்ஸ்ல யார் இருப்பாங்க? நிஃப்டி. அப்போ நிஃப்டி மார்க்கெட்னால என்னோட ஷேர் வேல்யூ டவுன் ஆகுது அப்படின்னா நான் எதை மட்டும் கவர் எடுத்தா போதும்? மார்க்கெட்டுக்கு உண்டான எஃபெக்ட்டுக்கு மட்டும் கவர் எடுத்தா போதும். அது கவர் எடுக்கிறது தான் என்ன? இண்டெக்ஸ் ஃபியூச்சர். அப்போ நீங்க லாங் பொசிஷன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பொசிஷன் எடுப்பீங்க? இங்க ஷார்ட் பொசிஷன் ஆன் இண்டெக்ஸ். ஓகேவா? அப்ப என்ன ஆயிடும்? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மட்டும் என்ன ஆயிடும்? மேனேஜ் ஆயிடும். என்னவாயிடும்? மேனேஜ் ஆயிடும். புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதா புரியலையா? ஏன்பா இது பேர் தான் என்ன டெக்னிக்னு சொல்லுவாங்க? என்ன டெக்னிக்னு சொல்லுவாங்க? ஹெட்ஜிங் டெக்னிக். என்னது? ஹெட்ஜிங் டெக்னிக். இல்ல சார் நான் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல தான் போறேன்னு சொன்னா அது ஹெட்ஜிங்னு சொல்ல மாட்டாங்க, அது பேர் ஸ்பெகுலேஷன் சொல்லுவாங்க என்னோட லாங்குவேஜ். ஓகேவா? மார்க்கெட்டுக்கு மட்டும் எடுத்து கவர் பண்றது தான் என்ன? இப்போ படி, ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஓவர் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்ப பாரு. இட் இஸ் flexible to one's investment portfolio. சொல்லுப்பா, எல்லா போர்ட்ஃபோலியோக்கும் நீ கவர் பண்ண முடியுமா ரிஸ்க? எல்லா போர்ட்ஃபோலியோக்கும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் என்னப்பா? மார்க்கெட் ரிஸ்க் தானப்பா, காமனா தானப்பா இருக்கும். எல்லா போர்ட்ஃபோலியோக்கும் என்ன பண்ணலாம்? நீங்க கவர் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட் ஹெட்ஜிங். ரீசன் என்ன? அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு நீ அனாவசியமா என்ன பண்றது இல்ல, கொண்டு போய் அமௌண்ட் நீ டெபாசிட் பண்றது கிடையாது. ஓகேவா? இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கேட்டுதான். ஏன்பா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோ இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர்ஸோ நீ வந்து மார்ஜின் மணியை கால்குலேட் பண்ணானா இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு தான் நீ அதிகமா கொண்டு போய் கால் மணி டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு மார்ஜின் மணி கம்மி. அப்போ தேவையில்லாம நீ கொண்டு போய் அங்க போய் போடுறதுக்கு நீ என்ன பண்ணிட்டு போலாம்? வேற எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போலாம். அதனாலதான் ரீசன் என்ன பண்றாங்க? இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும் என்ன பண்றாங்க? கவர் அப்புக்கு போறாங்க.
ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நீனும் அப்சர்வ் பண்ணு. You can also take over possibility of speculative gains. இண்டெக்ஸ்லயும் வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஸ்பெகுலேட் பண்ணலாம். ஓகேவாப்பா? சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஏன்பா இண்டெக்ஸ் ஃபியூச்சர், சாரி இன்ஃபோசிஸ் கம்பெனி ஃபியூச்சர்ஸ் கம்பெனி டேட்டாவை மேனிபுலேட் பண்ண முடியுமா, மேனிபுலேட் பண்ண முடியாதாப்பா? பண்ணலாம். ஆனா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ரீசன் என்ன? இண்டெக்ஸ்ல ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. ஒரு கம்பெனி பண்றதுனால எல்லா கம்பெனிஸோட இம்பாக்டும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அப்போ மேனிபுலேஷன்ஸ் எதுல கம்மியா இருக்கும்? இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல. எதுல அதிகமா இருக்கும்? ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல. ஓகே, மார்க் பண்ணி. Next, stock index futures consist of many securities, so being an average stock. Done. Pare, much lower capital adequacy and margin requirements in comparing to individual future stocks. எல்லாம் தெரியணும் டோய், எல்லாம் வந்திருந்தானா வச்சு செஞ்சிருப்பேன் நான். ஓகே, என்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டீங்க நீங்க. ஃபைன், டன். இல்ல கொன்றுவேன் நான், ஒன்னு எடுத்துருவேன் நான். Hedging or insurance protection. Stock markets can be used as a hedging or insurance protection. ஏன்பா இன்னொன்னு சொல்லுப்பா, கம்பெனியோடைய ஃபியூச்சர்ஸ், கம்பெனி ஸ்பெசிபிக் ஃபியூச்சர்ஸ், இன்ஃபோசிஸ் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? டிபெண்ட்ஸ் அப்பான் வாட்? ஷேர் வேல்யூ ஆஃப் இன்ஃபோசிஸ் கம்பெனி. ஆமாவா? அப்போ என்ன ஆகும்பா, இன்ஃபோசிஸ் கம்பெனி கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்துச்சுன்னா, ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஷேர்ஸ்ல இம்பாக்ட் ஆகுமா, இம்பாக்ட் ஆகாதா? ஆகும். ஃபியூச்சர்ஸ்ல ஆகும். ஆனா இண்டெக்ஸுக்கு ஏதாச்சும் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்காப்பா? இல்ல. புரியுதா? நவ் யூ see, regulatory complexity is much less. Advantages and usage, same thing you can write. Same points are repeated here also. Same points. ஓகேவா? சேம் பாயிண்ட்ஸ், அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஒன்னும் தப்பு இல்லை, எழுதிக்கலாம். எழுதியாச்சாப்பா? சேம் பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கோ, தப்பே இல்லை. சேம் அதே தான், கிட்டத்தட்ட 7-8 பாயிண்ட் அதுல என்ன இருக்குதோ அது அப்படியே ரிப்போர்ட் ஆயிருக்கு. டன். நெக்ஸ்ட், டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். இது எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதை நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்பா இதெல்லாம் படிச்சது மாதிரி எங்கேயாச்சும் இருக்காப்பா? இல்லைன்னா எடுக்கணுமாப்பா? இந்த டெல்டா, காமா, தீட்டா, ரோ, வேகா இதெல்லாம் படிச்ச மாதிரி ஞாபகத்துக்கு இருக்கா? எடுக்கணுமா? எடுக்கணுமா? என்னடா டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன்ஸே இல்லையாடா? எங்கடா இருக்கு இதுல? இங்க. ஏப்பா எல்லாருக்குமே பேசிக் ரூல்ஸ் ஆஃப் ஆப்ஷன் தெரியுமா தெரியாதாப்பா? பேசிக் ரூல்ஸ் ஆஃப் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் எப்போ எக்ஸசைஸ் பண்ணும், புட் ஆப்ஷன் எப்போ, பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும் எனக்கு, வேற எதுவும் வேணாம். ஓகே, எஸ். பாருப்பா, பாருடா தம்பி. டெர்மினாலஜி, யாரோட டெர்மினாலஜி இப்ப கொடுக்குறேன்? எம்பிஎஸ். என்னப்பா? எம்பிஎஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் வேல்யூ என்ன ஆகும்பா? என்ன ஆகும்னு போட்டிருக்கிறேன், இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்கிறேன். எப்படி சார்? எப்பப்பா கால் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுவ? எப்பப்பா? MP is more than SPI, SP is more than MPI. Market price is more than strike price. Market price is more than strike price. கரெக்டா? மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்போ? சே ஃபார் எக்ஸாம்பிள் 120. ஓகேவா? ஸ்ட்ரைக் பிரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷன் பையர் எக்ஸசைஸ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணுவார். பிகாஸ் மார்க்கெட் பிரைஸ் இஸ் மோர் than strike price. So what will be the favorable difference? 20. What will be the favorable difference? 20 rupees. This is known as intrinsic value. Yes? Yes or no?
எஸ் எஸ் டைம் வேல்யூ இருக்கு, இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் known as intrinsic value or favorable balance. Okay, now my next question is tell me, you think that this intrinsic value is happens to be your option value. ஏம்பா இது கூட டைம் வேல்யூ ஆட் பண்ணுவீங்கன்னா சரி. ஏம்பா இது பேர் என்னன்னு சொல்லுவீங்கப்பா? இந்த 20 rupees என்னன்னு சொல்லுவீங்க? இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவீங்களா? சரி, ஒருத்தன் இப்ப வரான்ப்பா மார்க்கெட்ல, டேய் நான் வந்து உனக்கு 19 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு உன்னுடைய ஆப்ஷன் சேல் பண்ணுன்னு கேட்பான். சேல் பண்ணுவியா மாட்டியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏன்பா மார்க்கெட்ல இப்போ இப்போ எவ்வளோப்பா போயிட்டு இருக்கு? 20 rupees இஸ் யுவர் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். இப்போ ஒருத்தன் வரான், கரெக்டா? அவன் வந்து உன்கிட்ட என்ன கேட்கறான்னா, டே நான் 19 ரூபா உனக்கு பிரீமியம் கொடுக்குறேன், உன்னுடைய ஆப்ஷன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆப்ஷனை சேல் பண்ண கேட்பான், ரைட்ஸ் வாங்கணும்பா. நீ சேல் பண்ணுவியா மாட்டியா? மாட்டேன். ஏன் மாட்ட? சார் என்னோட ரைட் வேல்யூவே நான் கால்குலேட் பண்ணனாவே எவ்வளவு வருது? 20 rupees. அவன் 19 ரூபாய் கேட்டா நான் ஏன் சார் கொடுக்கணும்? கொடுக்க மாட்டியா? கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். சரி விடு. அடுத்தது எதுக்குமா? சங்க் காஸ்ட்மா. அது எக்ஸசைஸ் பண்ணலனாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் அது ஏதாச்சும் பண்ண முடியும்? ஏதாச்சும் பண்ண முடியும்? the gone is gone, past is past. ஓகேவா? ஒன்றும் பண்ண முடியாது. சங்க் காஸ்ட் அது, சங்க் காஸ்ட் அது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? நடக்க போறதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ தெரியாதனமா தலையை கொடுத்துட்டாமா, வெட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கிறான். ஓகேவா? தலையை எடுக்க முடியாது, ஆனா அவனை வெட்டாம தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? இன்னொரு ஆடை கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். கரெக்டா? அதுதான் பண்றேன். சரி, அதெல்லாம் புரியலன்னா விட்டுரு. எவ்வளவு வருது இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன்? 20. இப்போ இன்னொருத்தன் வரான், அவன் எவ்வளவு கொடுக்குறான்ற, டே தம்பி நான் 23 ரூபாய் கொடுக்குறேன், கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? கொடுப்பேன். கரெக்டா? அப்போ can I say this 23 is said to be a new option premium? New option premium which is available in secondary market, which is available in secondary market. அப்போ என்ன பண்ணுவ? சார் 23 ரூபாய் minus 20 ரூபாய் which is nothing but 3. This 3 rupees is known as TV. என்னது? டைம் வேல்யூ. This 3 rupees is known as TV, டைம் வேல்யூ. என்ன சார் இத்தனை நாள் நான் ஹோல்ட் பண்ணேன், இப்பதான் தலை எட்டி இருக்குது 20 ரூபாய்க்கு, ஒருத்தன் 23 ரூபாய்க்கு என்கிட்ட வாங்க வர்றான். சரியா? அப்போ வேல்யூ ஆஃப் an உண்மையான வேல்யூ ஆஃப் an ஆப்ஷன் என்ன? 20. இப்போ அவன் எவ்வளவு கொடுக்குறான் எனக்கு? 23. மார்க்கெட் பிரைஸ் which is said to be market price of what? ஆப்ஷன். ஓகேவா? ரெடிலி இப்போ எவ்வளவு கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க? 23 ரூபாய். அப்போ எனக்கு எவ்வளவு வருது? 3 ரூபாய். 3 ரூபாய். அந்த ப்ராஃபிட் வந்து என்ன? எதனால ப்ராஃபிட்? அந்த 3 ரூபாய் எதனால ப்ராஃபிட்? ஆப்ஷன் ஆப்ஷனை சேல் பண்றதுனால வரக்கூடிய ப்ராஃபிட். நான் எக்ஸசைஸ் பண்ணணும் ஆப்ஷனை? இன்னும் இல்ல. எக்ஸசைஸ் பண்ணணும் ஆப்ஷனே இல்ல. ஆனா ஆப்ஷனை என்ன பண்ணிருக்கிறேன்? ட்ரேட் பண்ணிருக்கிறேன். ஆப்ஷனை என்ன பண்ணிருக்கிறேன்? ட்ரேட் பண்ணிருக்கிறேன். ட்ரேட் பண்ணதுனால வரக்கூடிய மார்ஜின் எவ்வளவு? 3 rupees. எவ்வளவு வருது? 3 rupees. இந்த 3 rupees பேர் என்ன? டைம் வேல்யூ. இதைத்தான் டைம் வேல்யூன்னு கொடுக்குறான். இதைத்தான் டைம் வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஓகேவா? ஆல்ரெடி பே பண்ண பிரீமியம் கம்பேர் பண்றதுல பே பண்ண பிரீமியம் சங்க் காஸ்ட் போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல இவனுக்கு எவனாச்சும் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ காட்டில அதிகமா கொடுக்குற அளவுக்கு இருக்கிறானா? கொடுத்தானா தாராளமா தள்ளி விட்டுரு. அந்த 3 ரூபாய் தான் எல்லாருமே என்னன்றாங்க? மார்ஜின் மார்ஜின் சொல்லிட்டு கொலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 ரூபாய்க்காக வேண்டிதான் எல்லாருமே படாத பாடு படுறாங்க. எக்ஸசைஸ் ஆகிற வரைக்கும் எவனுமே ஆப்ஷன்ஸை ஹோல்ட் பண்றதே கிடையாது. எக்ஸசைஸ் ஆகிற வரைக்கும் எவனுமே ஹோல்ட் பண்றது கிடையாது. எக்ஸசைஸ் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணனா தலைமையில துண்டுதாம் ஆப்ஷன்ஸ்ல. புரியுதா? புரியலையா? போலாமா? இப்போ ஐவிக்கும் டிவிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சதா? சரி, இப்போ வா. ஐவிக்கு வா. ஐவின்னா இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ. இது பேர் என்ன? ஃபேவரபிள் பேலன்ஸ். கரெக்டா? சொல்லுப்பா. இந்த கேஸ்ல இதை விட்டுரு. இப்போ டிவி எல்லாம் மறந்துரு. டிவி எல்லாம் மறந்துரு. ஓகே? ஏன்னா தெரியணுன்றதுக்காக வேண்டியதான் நான் சொன்னேன் நான். ஓகே? கொஞ்சம் விட்டுரு. எக்ஸசைஸ் பண்ணுவானா? எக்ஸசைஸ் பண்ண மாட்டானா? எக்ஸ்பைரி பீரியடுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுவானா? எக்ஸசைஸ் பண்ண மாட்டானா? பண்ணுவான். ரீசன் என்ன? மை மார்க்கெட் பிரைஸ் இஸ் மோர் தேன் த ஸ்ட்ரைக் பிரைஸ். சரி, இப்போ நான் இன்னொரு கேஸ் கொடுப்பேன். கரெக்டா பதில் சொல்லு. கரெக்டா பதில் சொல்லு. 123 இருக்கு, ஸ்ட்ரைக் பிரைஸ் 100 இருக்கு. இப்போ ஐவி எவ்வளவு இருக்கும்? ஃபேவரபிள் பேலன்ஸ் 23. கரெக்டா? கரெக்டா யோசிச்சு சொல்லு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து என்னுடைய ஆப்ஷன் வேல்யூ அதிகமா இருக்குமா மார்க்கெட்ல? செகண்ட் ஒன்னுக்கு வந்து அதிகமா இருக்குமா? செகண்ட். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட்? ஸ்ட்ரைக் பிரைஸ் கான்ஸ்டன்ட் பட் மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீசஸ். தட் மீன்ஸ் மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கால் பிரைஸை பொறுத்த வரைக்கும், கால் வேல்யூ பொறுத்த வரைக்கும் என்னவாகும்? கால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்.
இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்பிஎஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கால் வேல்யூ என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். இதே புட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? புட் ஆப்ஷனுக்கு எக்ஸசைசிங் கண்டிஷன் என்ன? that means market price should be less than strike price. கரெக்ட்டா? இதுதான் எக்ஸசைசிங் கண்டிஷன். அப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆப்வியஸா என்னவா இருப்பாங்க? அதிகமா இருப்பாங்க. அப்போ 100 ரூபீஸ்னா மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கணும்? இதை காட்டிலும் கம்மியா இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 95. அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ் எவ்வளோ? 5. புட் ஆப்ஷன் ஃபேவரபிள் பேலன்ஸ் எவ்வளோ? 5. என்னம்மா? புட் ஆப்ஷன் ஃபேவரபிள் பேலன்ஸ் எவ்வளோ? 5. ஓகேவா? இப்போ மார்க்கெட்ல இந்த ஆப்ஷனை வாங்குறதுக்கு 7 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறான். நீ சேல் பண்ணுவியா? சேல் பண்ண மாட்டியா? அந்த ஆப்ஷனை சேல் பண்ணுவேன். அந்த 2 ரூபீஸ் பேர் என்ன? அந்த 2 ரூபீஸ் பேர் என்ன? டைம் வேல்யூ. என்னம்மா? எதுமா? எதை கேக்குறீங்க? இல்லம்மா, மார்க்கெட் பிரைஸ் இல்ல, இது ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். இது ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். இது மார்க்கெட் பிரைஸ். இங்க ஏன்பா மேல கண்டிஷன் கரெக்ட்பா. ஓகே, ஸ்ட்ரைக் பிரைஸ் இஸ் மோர் தென் மார்க்கெட் பிரைஸ். இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருந்தேன்? என்ன ரெண்டுமே என்ன? ஓகே, ஃபைன் 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 ஃபைன். சொல்லுப்பா, எவ்வளோப்பா இன்ட்ரின்சிக் வேல்யூ? எவ்வளோப்பா புட் ஆப்ஷனுக்கு? 5. இதுக்கு என்னப்பா? எவ்வளவு? இப்போ 5 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்ல எவ்வளவு வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆப்ஷனை? 7 ரூபீஸ். இந்த 2 ரூபீஸ் பேர் என்ன? டைம் வேல்யூ. இந்த 2 ரூபீஸ் பேர் என்ன? டைம் வேல்யூ. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, இப்ப கேட்கறதுக்கு பதில் சொல்லு. புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ் இறங்க இறங்க என்ன ஆகும்? இறங்க இறங்க ஸ்பீக் அவுட். இறங்க இறங்க. ஏன்பா நீ கேட்டதுனாலதான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். கரெக்டா? நீ கேட்டதால தான் எடுத்துட்டு இருக்கல. நான் ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு எடுக்க வேண்டிய தியரியே வேற, கேட்கறதுக்காக வேண்டி எடுத்துட்டு இருக்கிறேன். நான் 1 மார்க் வந்து கேட்பான். வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி 1 மார்க் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? பாருங்க எவ்வளவு இருக்கு. 100 minus 93 is equals to 7. ஓகேவா? இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 7. அப்போ புது பிரீமியம் உனக்கு எவ்வளவு ரூபாய் கேட்பான்? இதை காட்டி கம்மியா இருந்த கேப்பா கொடுப்பியா? கம்மியா இருந்த கேட்டா கொடுப்பியா? அதிகமா இருந்த கேட்டா கொடுப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 9 ரூபீஸ். கரெக்டா? நவ் யூ டெல் மீ, வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? மார்க்கெட் பிரைஸ் இறங்க ஆரம்பிச்சுச்சுன்னா புட் ஆப்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எம்பிஎஸ் ஏறிடுச்சுன்னா யாருடைய வேல்யூ ஏறும்? கால் ஆப்ஷன் வேல்யூ ஏறும். யாருடைய வேல்யூ கம்மியாகும்? புட் ஆப்ஷனுடைய வேல்யூ கம்மியாகும். ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் இறங்கிடுச்சுன்னா யாருடைய வேல்யூ கம்மியாகும்? கால் ஆப்ஷனுடைய வேல்யூ கம்மியாகும். யாருடைய ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்? புட் ஆப்ஷனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்பா புரிஞ்சுதா? புரியல. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் சொல்லு. ஸ்ட்ரைக் பிரைஸ் இதே மாதிரியே சொல்லு. ஏன்பா புரியாதவங்க கையை தூக்கு. ஏன்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியாதவங்க கையை தூக்குப்பா. டன். டேய் இதெல்லாம் டேய் 3 பேருக்குமே இதெல்லாம் பாடம் நடத்துறப்ப நடத்திட்டேன்டா. தெரியலன்னு சொன்னா செவுனோட அப்பிடுவேன் நான். பாரு, நெக்ஸ்ட் யூ டெல் மீ. ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கா? சரி, இப்ப மறுபடியும் என்ன பண்ணோம்? போ அது கீழே. இப்ப எம்பிஎஸ் இருக்கு. எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? கால் ஆப்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2. எம்பிஎஸ் ஃபர்ஸ்ட் 2 சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குறேன்ப்பா. 2 சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குறேன் நான். இங்க பாரு, first situation, strike price 120, strike price 100. யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? கால் ஆப்ஷனை பத்தி. ஏன்பா ஒரு ஷேருக்கு ஒரே மார்க்கெட் பிரைஸ் தான் இருக்குப்பா, இல்ல மல்டிபிள் மார்க்கெட் பிரைஸ் இருக்குமா? ஒரு நாளைக்கு அட் ஏ டைம்ல. ஓகேவா? ஒரே மார்க்கெட் பிரைஸ் தான். ஆனா ஸ்ட்ரைக் பிரைசஸ் மாறலாம். கரெக்டா? போய் எடுத்து பாரு. நிப்டியில போய் எடுத்து பார்த்தானாக்கா ஆப்ஷன் செயின் இருக்கும். என்எஸ்சி ஆப்ஷன் செயின்ல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரைக் பிரைசஸ் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கும்? ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ரியலிஸ்டிக் லைஃப்ல அப்படிதான் இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஸ்ட்ரைக் பிரைசஸ் மல்டிபிளா இருக்கும். ஆனா மார்க்கெட் பிரைஸ் எப்படி இருக்கும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் கம்பெனினே எடுத்துக்கோங்க. அப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 100. சரி, 100 இல்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் 125ன்னு வச்சுப்போம்.
எவ்வளவு கொடுத்துருக்கீங்க 125. சொல்லுப்பா ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபேவரபிள் பேலன்ஸ் எவ்வளோப்பா 125 minus 125. செகண்ட் கேஸ்ல 125 minus 100 எவ்வளோ 25. கரெக்டாப்பா சொல்லுப்பா ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் செகண்ட் கேஸ்க்கும் கம்பேர் பண்றப்ப எந்த ஆப்ஷனுடைய வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ்லயா செகண்ட் கேஸ்லயா செகண்ட் கேஸ் கரெக்டா தட் மீன்ஸ் வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஸ்ட்ரைக் பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கால் வேல்யூ என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன் இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமாகும் ஓகேவா போலாமா பாரு ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கால் வேல்யூ என்னவாகும் கம்மியாகும் ஸ்ட்ரைக் பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கால் வேல்யூ என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் சிமிலர்லி ஃபார் யுவர் புட் வரேன் அதுக்கு மேல இருக்கிறது தான் அது பிரைஸ் வாலட்டாலிட்டி சிக்மா இதெல்லாம் கொடுத்துருக்கான் இல்லையா அந்த கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கிறேன் இன்னும் கிரீக் வரல நான் கிரீக் 5 நிமிஷம் தான் எழுதியாச்சா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்க பாரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கால் வேல்யூ என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கால் வேல்யூ என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் சார் எப்படி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொன்னா கஷ்டமா இருக்கும் பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல் ஃபார்முலா பார்த்திருக்கியா பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல் வேல்யூ ஆஃப் ஆப்ஷனுக்கு வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல் என்ன சொல்லணும்னா வேல்யூ ஆஃப் காலை பத்தி சொல்லும் வேல்யூ ஆஃப் கால் இங்க பாரு ND1 ND2 கால்குலேட் பண்ணுவீங்க இல்லீங்களா D1 உடைய கால்குலேஷன்ல போய் பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல என்ன இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு கரெக்டா நியூமரேட்டர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார்முலா என்ன ஃபார்முலா ஃபார் வேல்யூ ஆஃப் கால் என்ன வேல்யூ ஆஃப் கால் ஃபார்முலா என்ன வேல்யூ ஆஃப் கால் ஃபார்முலா என்னப்பா வேல்யூ ஆஃப் கால் நானும் மறந்துட்டேன்ப்பா எடுப்பா வேல்யூ ஆஃப் கால் ஃபார்முலா என்னப்பா திடீர்னு நானும் மறந்துட்டேன் எடுப்பா present value of strike price into ND1 minus current market price multiplied by ND2 நினைக்கிறேன் பாரு செக் பண்ணுங்க இல்லனா இன்டர்சேஞ்ச் பண்ணனும் நான் மறந்துட்டேன் பாருப்பா என்னமா present value of strike price multiplied by ND1 minus current market price multiplied by ND2 செக் பண்ணுங்க சிஎம்பி முன்னாடி வரணுமா இது ஸ்ட்ரைக் பிரைஸ் முன்னாடி வருமா அது மட்டும் பாருங்க present value of strike price multiplied by ND1 minus current market price of strike price multiplied by ND2 என்ன வந்திருக்கு current market price of option இல்ல underlying asset ஏண்டா ஸ்ட்ரைக் பிரைஸே underlying asset தான்டா இருக்கும் ஏன்பா ஸ்ட்ரைக் பிரைஸ் முன்னாடி வருமா present value கரெக்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் முன்னாடி வருமா சிஎம்பி முன்னாடி வருமா அது மட்டும் பாருங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓகேவா this is the value of call under Black-Scholes model ஓகேவா இந்த ND1 க்கு தான் இங்க இருக்கு இங்க பாருங்க D1 கால்குலேட் ஏன்பா இது ND1 மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ல இருக்கா இல்லனா எந்த ஃபேக்டர்ல இருக்குப்பா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அப்ப நியூமரேட்டர்ல ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனா இந்த ND1 என்னப்பா ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்பா D1 உடைய ஃபேக்டர் என்னப்பா நியூமரேட்டர்ல இன்ட்ரஸ்ட் இருக்காப்பா ஏன்பா அது விடுங்கப்பா இங்க பாருப்பா D1 க்கு தான்ப்பா இது கால்குலேட் பண்றோம் D1 க்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுப்போம் ஓகே you forget about all those calculation you revise from your home D1 ல என்ன ஆகுது இன்ட்ரஸ்ட் இருக்கா இன்ட்ரஸ்ட் எங்க இருக்கு D1 ல நியூமரேட்டர்ல இது இன்க்ரீஸ் ஆச்சுனா ஆட்டோமேட்டிக்கா D1 என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப D1 இன்க்ரீஸ் ஆச்சுனா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இது என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே அப்ப வேல்யூ ஆஃப் த கால் என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா பினாமினல் ஆஸ்பெக்ட் எடுத்து காமிக்கிறது கஷ்டம் அதனால தான் வந்து என்னன்னா ஃபார்முலா பேசிஸ் போயிட்டு இருக்கேன் ஓகேவா அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனா கால் வேல்யூ என்னவாகும்
கால் வேல்யூ என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். புட் கால் பேரிட்டி தியரம் கேள்விப்பட்டிருக்கியா? புட் கால் பேரிட்டி தியரம்ல வேல்யூ ஆஃப் காலை கொண்டு போய் கொடுத்தானா ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு என்ன கிடைக்கும்? வேல்யூ ஆஃப் புட் கிடைக்கும். வேல்யூ ஆஃப் புட் கிடைக்கும். அப்போ வேல்யூ ஆஃப் கால் அதிகமா போட்டோம்னா வேல்யூ ஆஃப் புட் என்னவாகும்? கம்மியாகும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் த கால் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். வேல்யூ ஆஃப் புட் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஏன்பா புரியுதா புரியலையாப்பா? ஏன்பா இதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கேட்காத. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து ஐ கான்ட் ஷோ யூ த ஃபெனாமினல் ஆஸ்பெக்ட். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட். ஏன்பா இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ. லாஸ்ட் 2 ஆர் ஈஸி. ஓகே, last 2 are not a qualitative parameter. It is not a quantitative parameters. It is a qualitative parameters. Qualitative na என்னப்பா? நம்பர்ஸ்ல என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. Volatility na என்னப்பா? சேஞ்சஸ். ஏன்பா ஒரு பொருளுக்கு சேஞ்சஸ் அதிகமா இருந்தா பிரைஸ் அதிகமா இருக்குமா? சேஞ்சஸ் கம்மியா இருந்தா பிரைஸ் அதிகமா இருக்குமா? அப்படியே உல்டாவா சொல்றேன். அப்படியே உல்டாவா சொல்றேன். சேஞ்சஸ் அதிகமா இருந்து பிளக்சுவேஷன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா தான் என்னவா இருக்கும்? ரிஸ்கினஸ் அதிகமா இருக்கும். அப்ப அதோட பிரைசிங்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். புரியுதா? டேய், வாலட்டிலிட்டி இல்லைன்னா ப்ரிடிக்ட் பண்ணிடுவான்டா. ப்ரிடிக்ட் பண்ணிட்டானா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? அது ட்ரேடே ஆகாது. அன்பிரடிக்ஷன்ஸ் இருந்தானா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ட்ரேட் பண்ண முடியும். அதுதான் எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதேசிஸ். அதுதான் எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதேசிஸ். ஓகே, அதுக்கு எடுக்கணும் நான். சரி, பாத்துக்கலாம். அப்போ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சேஞ்சஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கால் வேல்யூ ஆப்ஷனும் புட் வேல்யூ ஆப்ஷன் என்னவாகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். வாலட்டிலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? டென்யூர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கால் வேல்யூ ஆப்ஷன் புட் வேல்யூ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? இன்க்ரீஸா தான் இருக்கும். ரீசன் என்னன்னா, இதோ ஃபேவரபிள் பேலன்ஸ் வந்துரும், இதோ ஃபேவரபிள் பேலன்ஸ் வந்துரும் சொல்லிட்டு எல்லாமே அந்த மனப்பான்மையில என்ன பண்ணுவாங்க? ட்ரேட் பண்ணுவாங்க. That is the reason. Okay, so only these two things are easy. Volatility increase ஆச்சுன்னா கால் வேல்யூ புட் வேல்யூ என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். சேஞ்சஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் காலும் வேல்யூ ஆஃப் புட் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். These two things are said to be known as qualitative parameters. மத்த மூணுமே என்ன? குவான்டிடேட்டிவ் parameters. நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஏன்பா இது புரிஞ்சுதா புரியலையாப்பா? நோட் பண்ணிக்கோ, நோட் பண்ணிக்கோ. இது எழுதிருக்கீங்க. ஏன்பா ஆஃப்டர் ஃபுட்டுக்கு வந்து ஐஎஃப்சி இருக்குப்பா. 5 கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஐ வில் பி லீவிங் யூ 1:30. ஏன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்க இவ்வளவு கேட்பீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒருத்தவங்க 2 பேர் கேட்டாலும் என்னோட ஹேபிட்டா தான் எடுத்து சொல்றது தான் ஹேபிட். ஓகே, ஐஎஃப்சில வந்து 6 கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணோம். ஏடிஆர், ஜிடிஆர், ஐடிஆர், ஐஎஃப்சி அண்ட் கிஃப்ட் சிட்டி. ஓகே, இந்த 5 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் எடுத்துட்டு விட்டுறேன். அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் யுவர் ஸ்டார்ட் அப். ஓகே, கொஞ்சம் யூ ஹேவ் டு பியர் மீ. யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் சாய்ஸ். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஐ வில் பி டெல்லிங் தியரி கிளாஸஸ் வில் பி 3 days. ஓகே, நாம 2 நாள்ல முடிச்சிடணும்னு பார்த்தேன். பட் நீங்க ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஓகே, ஃபைன், டன் டன். எழுதியாச்சாப்பா இது? எஸ், நவ் யூ டேக் தட் கொஸ்டின். இப்ப கொஸ்டின் எடுத்திருந்தோம் இல்லையா? அது எடுங்க. factors affecting the value of option. என்னன்னப்பா ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் ஆச்சு நமக்கு? சொல்லு. எம்பிஎஸ், ஸ்ட்ரைக் பிரைஸ், இன்ட்ரெஸ்ட், டைம் பீரியட், வாலட்டிலிட்டி. இருக்கான் பார். ஓகேவா? கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் வந்து நீ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அழகா எழுதிட்டு மார்க் எடுத்துரு. ஓகே, இந்த டேபிளர் காலம் அப்படியே போடணும். ஓகேவா? அப்படியே போட்டுட்டு அப்படியே எழுதிட்டு வா. ஒன்னும் தப்பு இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்னப்பா? கிரீக்ஸ். இது வந்து உன் இன்ஸ்டியூட் ஃபேவரட் கொஸ்டின்பா. ஆமாவாப்பா? ஏன்பா 2019ல கேட்டதோட சரிப்பா. ஓகேவா? இது வரைக்கும் கேட்கல. நம்ம ஆளுங்களுக்கு இது கேட்டனாவே அவ்வளவுதான், பேப்பர் கஷ்டம்ன்றவானுங்க. இந்த கொஸ்டின் வந்தனாவே பேப்பர் கஷ்டம்ன்றவானுங்க. கரெக்டாப்பா? என்னப்பா இந்த கொஸ்டின்? ஓகே, ஆப்ஷன் கிரீக். இதை பேஸ் பண்ணி சம்மல இல்ல, கவலைப்படாதீங்க. தியரி மட்டும் தான் இருக்கு.
ஏன்பா பாருப்பா, என்னப்பா ஃபர்ஸ்ட் ஒன்னு, என்னப்பா டெல்டா, என்னப்பா டெல்டா. டெல்டா பாருப்பா, ரிலேஷன்ஷிப் யார் யார் பில்ட் பண்றாங்கன்னு பாரு. இட் இஸ் a relationship between change in option value to change in MPS of underlying asset. எதை மெஷர் பண்றாங்கப்பா? சேஞ்ச மெஷர் பண்றாங்க. எது எதுக்கு லிங்க் பண்றாங்க? ஆப்ஷன் வேல்யூக்கும் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் தி அண்டர்லைங் அசெட். ஓகே, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சேஞ்ச் இன் ஆப்ஷன் வேல்யூ டு சேஞ்ச் இன் MPS ஆஃப் தி அண்டர்லைங் அசெட். எழுதியாச்சாப்பா? எஸ். காமா எது மெஷர் பண்ணதுன்னு பாருப்பா. காமா எது மெஷர் பண்ணதுன்னு பாரு. காமா இஸ் மெஷரிங் சேஞ்ச் இன் டெல்டா டு சேஞ்ச் இன் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அண்டர்லைங் அசெட். ஏன்பா காமான்றது டிரைவ்ட் ஆஸ்பெக்டா இல்லனா ஒரிஜினல் ஆஸ்பெக்டாப்பா? டிரைவ்ட் ஆஸ்பெக்ட். யார்ல இருந்து ஷெல்டர் எடுத்துக்குது? டெல்டால இருந்து ஷெல்டர் எடுத்துக்குது. அப்ப டெல்டாவை கால்குலேட் பண்ணலாம், என்ன கால்குலேட் பண்ணிடலாம்? காமாவை கால்குலேட் பண்ணலாம். ஏன்பா டெல்டா யார் யாருக்கு ரிலேஷன்ஷிப்? சேஞ்சஸ் இன் ஆப்ஷன் வேல்யூ டு சேஞ்சஸ் இன் மார்க்கெட் பிரைஸ். கரெக்டா? காமா யார் யாருக்கு ரிலேஷன்ஷிப்? சேஞ்சஸ் இன் டெல்டா டு சேஞ்சஸ் இன் மார்க்கெட் பிரைஸ். நெக்ஸ்ட் தீட்டா. என்னப்பா? தீட்டா. T stands for time. T stands for time. பாரு, change in time expiration to change in option value. யார் யாருக்கு லிங்க் கிரியேட் பண்றாங்க? டைம் பீரியட் ரெடியூஸ் பண்ணானா, டைம் பீரியட் ரெடியூஸ் பண்ண என்ன ஆகும்? ஆப்ஷன், ஆப்ஷன் என்னவாகும்? போத் புட் ஆர் கால் இட் வில் பி கம் டவுன். ஓகே, அது என்ன பர்சன்டேஜ் ஆஸ்பெக்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க, அதான் என்ன தீட்டா. ஓகே, சேஞ்ச் இன் டைம் பீரியட் டு சேஞ்ச் இன் ஆப்ஷன் வேல்யூ. Next comes Vega. V stands for volatility. Vega means V stands for volatility. V stands for volatility. சொல்லுப்பா, volatility increase ஆச்சுனா ஆப்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். volatility decrease ஆச்சுனா ஆப்ஷன் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். யார் யார் லிங்க் கிரியேட் பண்றேன்? சேஞ்ச் இன் volatility to change in option value. Option value is otherwise known as option premium. Last one, rho. R stands for rate of interest. ஓகேவா? கரெக்டா பதில் சொல்லு. கால் ஆப்ஷனா இருந்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனா கால் ஆப்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், புட் ஆப்ஷன் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆச்சுனா கால் ஆப்ஷன் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆச்சுனா கால் ஆப்ஷன் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், புட் ஆப்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃபைன். யார் யாருக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றேன்? percentage change in return on rate of interest to percentage change in option value. எழுதியாச்சாப்பா? டன். சொல்லுப்பா, டெல்டா யார் யாருக்குப்பா? யார் யார் சேஞ்ச் பார்க்காம சொல்லு. டெல்டா யார் யாருக்கு? ஆப்ஷன் வேல்யூக்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும். ரெண்டுமே என்ன ரெஃபர் பண்ணுது? சேஞ்ச் ரெஃபர் பண்ணுது. சேஞ்ச் பை டிஃபால்ட் எல்லாமே சேஞ்ச் தான் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? எல்லாமே சேஞ்ச் தான் ரெஃபர் பண்ணுது. யார் யாருக்கு லிங்க் கிரியேட் பண்ணுது? ஆப்ஷன் வேல்யூக்கும் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அண்டர்லைங் அசெட். மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அண்டர்லைங் அசெட் இவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஆப்ஷன் வேல்யூ எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? ரெண்டுத்துக்குமே போட்டு என்ன கால்குலேட் பண்ணுவா? டெல்டா கால்குலேட் பண்ணும். காமா change in delta to change in market price of the underlying asset. ஓகேவா? நெக்ஸ்ட் தீட்டா. டி இருக்கு, டைம் பீரியட். சேஞ்ச் இன் டைம் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஆப்ஷன் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வருது? வேகா. V stands for Vega. Volatility. V stands for volatility. Change in risk, that is volatility divided by change in option value. லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மூணுமே ஆப்ஷன் வேல்யூ தான் கொடுக்குறாங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் ரோ. ரோ R stands for rate of interest. Okay, change in rate of interest to change in option value. வந்தா எழுதிட்டு வந்துருங்க. ஓகே, கிரீக் டர்ம்ஸ் முடிஞ்சதாப்பா? டன். பாருப்பா, ஏன்பா இதுக்கு மேல நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. இதுக்கு மேல எல்லாம் புரியும். ஓகே, நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோ. ஜாலியா போகும்பா. இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். சிம்பிள் இல்ல, யூ வில் பி டிலைட்டிங். இதுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் வருதான்னு சொல்லிட்டு இதுக்கு மேல தான் பார்க்க போறேன். ஓகே, see you.
பாருப்பா எக்ஸாட்டிக் ஆப்ஷன். எக்ஸாட்டிக் ஆப்ஷன்னா என்னன்னு பாருங்கப்பா. எக்ஸாட்டிக் ஆப்ஷன்ஸ் ஆர் த கிளாஸஸ் ஆஃப் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வித் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பிளேன் வெனிலா ஆப்ஷன். எக்ஸாட்டிக் ஆப்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்ப்பா நான். எக்ஸாட்டிக் ஆப்ஷன்னா என்ன? இத்தனை நாள் நீ பேசிட்டு இருந்தியே அதுல என்ன ஆப்ஷன்ஸ்? ஷேரை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கரெக்டா? ஆமாவா? சரி, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷனை பத்தி நான் இங்க பேச போல. நான் எதை பத்தி பேசிட்டு இருந்தேன்? ஷேர் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன். இப்போ வரைக்கும் நான் பேசினது ஷேர் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன் தானே? எஸ். நான் நீ உன்னுடைய இதுல உங்க டீச்சர் சொல்லியிருப்பாரு மேக்சிமம் உனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸை பத்தி தான் சொல்லியிருப்பாரு. என்னன்ட்டு? அமெரிக்கன் ஆப்ஷன், யூரோப்பியன் ஆப்ஷன். கேள்விப்பட்டிருக்கியா? ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்? அமெரிக்கன் ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரேஷன் பீரியட் முன்னாடி கூட என்ன பண்ணலாம்? எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகேவா? இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஆப்ஷனை மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டா? ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா. ஆமாவா? யூரோப்பியன் ஆப்ஷன்ல என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பைரேஷனுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்? ஆப்ஷனை ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அமெரிக்கன் ஆப்ஷனை வந்து என்ன பண்ணலாம்? எப்போ வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம். நோ டவுட் தட் இன் இந்தியா we are following European option. In India we are following European option. We won't be exercising till the end of maturity. Okay? மெச்சூரிட்டி ரொம்ப நாள் இல்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆகும் மெச்சூரிட்டி. Thursday. Okay? Done. Shall I proceed? Yes. இப்போ இந்த எக்ஸாட்டிக் ஆப்ஷன்ங்கிறது என்னன்னா, அமெரிக்கன் ஆப்ஷனோ யூரோப்பியன் ஆப்ஷனோ இல்லாம வேற மத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க இது எக்ஸாமினேஷன் ஓரியன்டேஷன்ல பாக்குறப்ப தியரிக்கு மட்டும் படிச்சுட்டு போங்க. பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல 90% இதெல்லாம் நடைமுறையிலேயே இல்ல. பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல 90% இதெல்லாம் கான்செப்ட் தான், புக்கிஷா தான் இருக்குதே தவிர்த்து என்னவா இல்ல, பிராக்டிக்கல் இல்ல. வெரி வெரி ஹாரிபிள் டு டு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓகே, இட் வில் டேக் another 200 years 300 years. ஏஐ டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க அவங்க. பாருப்பா, ஏன்பா புரிஞ்சுதாப்பா? இது நார்மல் ஆப்ஷன்ஸ் இல்லாம மத்த டிஃபரெண்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் என்ன? எக்ஸாட்டிக் ஆப்ஷன்ஸ். அந்த வேரியேஷன்ஸ் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா, பே ஆஃப்லயும் டைம் ஆஃப் எக்ஸசைஸ்லயும் என்ன வரும் உங்களுக்கு? வேரியேஷன்ஸ் வரும். எதுல வேரியேஷன்ஸ் வரும்? பே ஆஃப்லயும் டைம் ஆஃப் எக்ஸசைஸ். let us read. you will be coming to know. ஓகே, எக்ஸாட்டிக் ஆப்ஷன்ஸோட டைப்பை படிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்றது உனக்கு தெரியும். ஏன்பா பாருப்பா, சூசர் ஆப்ஷன் என்னப்பா? பாரு, சூசர் ஆப்ஷன் பேர் என்னப்பா? சூசர் ஆப்ஷன். படிக்கிறோம் பாரு, எந்த அளவுக்கு காமெடியா இருக்குன்னு பாரு. வெதர் பர்ச்சேஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஏ கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன். இங்க பாரு, மேல படி. The option provides a right to the buyer of the option. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பையருக்கு என்ன இருக்கும்? ரைட் இருக்கும். ஆனா அது என்ன ஆப்ஷன்ங்கிறது பை பண்றப்ப என்ன இருக்காது, தெரியாது. ஓகேவா? see here, this option provides a right to the buyer of option after a specified period of time to decide whether purchased option is call option or a put option. புரியுதா? அப்போ ஒருத்தன் ஒரு ஜெனரலா என்ன பண்ணிடுவான்? ஆப்ஷனை மட்டும் பை பண்ணிடுவான். கரெக்டா? ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல பிஃபோர் எக்ஸ்பைரேஷன் ஃபேவரபிள் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணிப்பான்? புட் ஆப்ஷனாவோ இல்லைன்னா கால் ஆப்ஷனாவோ என்ன எடுப்பான்? ஸ்டாண்ட் எடுப்பான். ஏன்பா புரியுதா? சொல்லு, இது நடக்குமா நடக்காதா? நீ சொல்லு, மனசை தொட்டு சொல்லு. நடக்குமா நடக்காது? நடக்காது. இருக்கு ஒன்ன வச்சுக்கிட்டே நம்மளால என்ன பண்ண முடியல? உருப்படியா எல்லாமே வச்சுக்கிட்டே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. இது வந்துச்சுன்னா இது ஹெட்ஜிங்கா இருக்குமா இல்லைன்னா ஸ்பெகுலேஷனா இருக்குமா இல்லைன்னா கேம்பிளிங்கா இருக்குமா? நெக்ஸ்ட், இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேல எல்லாம் காமெடியா இருக்கும். ஓகேவா? நீ டெரிவேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு வெறுத்தியோ அந்த அளவுக்கு காமெடியா இருக்கும். ஓகே, நவ் ஏன்பா வில்லன் எல்லாமே காமெடி ரோல் பிளே பண்ணா எப்படிப்பா இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும். கரெக்டாப்பா? தட்ஸ் வாட் ஆவேசம் படம் அப்படிதானே பாருக்குது. பார்த்தது இல்லையா? அங்க ஹீரோ வில்லனா வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பார். ஓகே, எஸ், ஃபைன். ஏன்பா அவன் ரோலே வில்லன் ரோல் தான், ஆனா அவனை ஹீரோவா ஆக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பான். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டா? இன்னொரு படம் இருக்குது இல்லையாப்பா, ஜிகர் தண்டா இருக்காப்பா? ஜிகர் தண்டா இருக்கா? நாட் செகண்ட் ஜிகர் தண்டா, ஃபர்ஸ்ட் ஜிகர் தண்டா. என்னமா? ஏமாமா சும்மா இருமா, விஜய் ஃபேன்ஸ் கொந்தளிச்சிருவாங்க அப்புறம். எஸ், நெக்ஸ்ட்
காம்பவுண்ட் ஆப்ஷன்ஸ். காம்பவுண்ட் ஆப்ஷன்னா என்னப்பா? ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் எடுக்கிறதுப்பா. விளங்கிடுமாப்பா? ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் எடுக்கிறதுப்பா. இல்ல நீ இல்ல நான் இல்ல, இன்னொரு 3-4 ஜெனரேஷன் ஆகும் இதெல்லாம் பாக்குறதுக்கு. சரியா? ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் எடுக்கிறது என்னப்பா? காம்பவுண்ட் ஆப்ஷன். இதெல்லாம் புக்கிஷுக்கு தான்ப்பா. யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ். கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல வராது. ஓகேவா? அது எப்படி மெச்சூர் ஆகுன்றது பாரு. A name suggests that option provide a right or a choice but not a obligation. ரைட் தான், ஆப்ஷன்னாவே ரைட் தான். ஓகே, டு பை அனதர் ஆப்ஷன். இப்போ நீ ஆப்ஷன் எதுக்கு எடுக்கிற? இன்னொரு ஆப்ஷனை பை பண்றதுக்கு. ஓகேவா? பை அனதர் ஆப்ஷன் அட் a specified price on the expiry of first maturity date. ஓகேவா? நீ ஆப்ஷன் எடுக்கிற எதுக்கு? இன்னொரு ஆப்ஷனை பை பண்றதுக்கு, which is going to expire at a specified date. ஓகே, நெக்ஸ்ட் என்னப்பா? பேரியர் ஆப்ஷன். ஏன்பா இப்ப பாரு சூசர் ஆப்ஷன் என்னப்பா? சூசர் ஆப்ஷன் வாங்குறப்ப ஜெனரலா ஆப்ஷன் வாங்குவேன். ஓவர் a பீரியட் ஆஃப் டைம்ல என்னப்பா பண்ணுவ? அது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பையாவோ காலாவோ புட்டாவோ என்ன பண்ணிப்ப? நீ கன்சிடர் பண்ணிப்ப. ஓகே, செகண்ட் ஒன் காம்பவுண்ட் ஆப்ஷன். ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் எடுக்கிறது. கரெக்டா? taking or buying an option where underlying asset happens to be another option which is going to expiry at a first maturity date. இதுல first maturity date எந்த ஆப்ஷன் பத்தி சொல்லவே இல்ல அவன். ஆப்வியஸா எனக்கு என்ன சொல்றானா, நீ எடுக்கிற பத்தி ஆப்ஷன் அதோட ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி டேட். ஏன்னா அண்டர்லைங் அசெட் யாரா இருப்பாங்க? செகண்ட் ஆப்ஷன். அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து என்னவா இருக்கணும்னா மெச்சூரிட்டி டேட் இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகணும். ஓகேவா? சரி விடு, ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு வா. அடுத்தது அப்ப இது நடைமுறையில இல்லப்பா. ஐ ஹவ் நாட் சீன் ஆப்ஷனுக்கு ஆப்ஷன். ஓகே, அடுத்தது பேரியர் ஆப்ஷன். என்னப்பா பேரியர் ஆப்ஷன்? ஒரே நிமிஷம் இரு. பேரியர் ஆப்ஷன்ஸ் பாருப்பா. இங்க பாருப்பா. த கான்ட்ராக்ட். என்ன கான்ட்ராக்ட்ப்பா? ஆப்ஷன் கான்ட்ராக்ட். திஸ் ஆப்ஷன் இஸ் தட் கான்ட்ராக்ட். இட் வில் பிகம் ஆக்டிவேட்டட். ஓகே, சொல்லுப்பா இது என்னன்னு சொல்லலாம்? கண்டிஷனல் ஆப்ஷன் சொல்லலாமாப்பா? ஓகே, ஒன்லி இஃப் த பிரைஸ் ஆஃப் த அண்டர்லைங் அசெட் ரீச்சஸ் ஏ சர்டைன் பிரைஸ். யாருக்குப்பா கண்டிஷன் கொடுக்குறீங்க? யாருக்கு கண்டிஷன் கொடுக்குறீங்க? ஏமா இது ஆப்ஷன் தான்மா. யாருக்கு கண்டிஷன் கொடுக்குறீங்க? பிரைஸ்க்கு. அண்டர்லைங் அசெட்டோட மார்க்கெட் பிரைஸ்க்கு. அப்போ ஒரு பிரைஸ் இருக்கும், நீ பிக்ஸ் பண்ணிருப்ப. இந்த பிரைஸ்க்கு மேல மார்க்கெட் பிரைஸ் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்ஷன் என்னவாயிடும்? எக்ஸசைஸ் இல்ல, அப்போதான் வரும், ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்கு பீரியட் இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் நோன் as பேரியர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கம்ஸ் பைனரி ஆப்ஷன். பைனரி ஆப்ஷன் பிரைஸ்க்கு வச்சிருக்க மாட்டாங்க. ஆன் அண்ட் ஹேப்பனிங் ஆஃப் சர்டைன் ஈவெண்ட். And it should be non-contingent. என்னப்பா contingent non-contingent கேள்விப்பட்டிருக்கியா? and it should be non-contingent. ஓகேவா? சரி, அதெல்லாம் விடு. Binary option is otherwise known as digital option. This option contract guarantees the payoff based on happening of specific event. It's purely gambling. ஓகே, பேரியர் ஆப்ஷன் என்னப்பா? அண்டர்லைங் அசெட்டோட பிரைஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகும். இது ஆன் அண்ட் ஹேப்பனிங் ஆஃப் ஸ்பெசிபிக் ஈவென்ட் யூ வில் பி கெட்டிங் எ பே ஆஃப். இல்ல, அது எந்த ஈவெண்டா வேணாலும் இருக்கலாம். அதை பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்ல. அந்த ஈவெண்ட் எந்த ஈவெண்டா வேணாலும் இருக்கலாம். அது உங்க இன்ஸ்டிடியூட்ல இவ்வளவுதான் இருக்குது. இன்ஸ்டிடியூட் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏசியன் ஆப்ஷன். ஏசியன் ஆப்ஷன் அண்ட் பர்முடா ஆப்ஷன் பாருப்பா. ஏசியன் ஆப்ஷன்ல என்ன சொல்றானா, இங்க பாருப்பா. These are the option contract whose payoff are determined by average of the prices of the underlying over a predetermined period during the lifetime of the option. இப்ப இங்க ஒண்ணும் இல்லப்பா. இப்ப கால் ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸசைஸ்க்கு என்னப்பா பாப்பீங்க? எம்பிஎஸ் மைனஸ் எஸ்பி. கரெக்டாப்பா? சிஎம்பி மைனஸ் எஸ்பி. கரெக்டா? இந்த எம்பிஎஸ் கால் ஆப்ஷன் நார்மலா பாக்குறப்ப என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுறீங்களோ அன்னைக்கு பாப்பீங்க. கரெக்டா? இவன் என்ன சொல்றானா, ஏசியன் ஆப்ஷன்ல நீ எம்பிஎஸ் எக்ஸ்பைரேஷன் டேட்ல மட்டும் பார்க்காத. ஆப்ஷன் கான்ட்ராக்ட் 3 months அப்படின்னா 3 months ஓட ஆவரேஜ் மார்க்கெட் பிரைஸை கால்குலேட் பண்ணுங்கறான்.
Okay, this MPS will be average market price. Okay, average market price minus SP. ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி என்னன்னா எல்லா ஈவெண்ட்ஸையும் எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸையும் கன்சிடர் பண்ணி இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸா இருக்கும். அப்போ ப்ராஃபிட் குறையலாம், இல்லைன்னா ப்ராஃபிட் ஏறலாம். கால்குலேட் பண்றது அதான். ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கிற எல்லா 3 months உடைய மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்குதோ அதோட ஆவரேஜ். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைஸுக்கு மட்டும் மதிப்பு தர மாட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இருந்தது இல்லையா, செயல்பாட்டில் இருந்தது இல்லையா, அந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேஸோட ஆவரேஜ் மார்க்கெட் பிரைஸும் என்ன பண்ற, ஆவரேஜ் பண்ற. இருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஏதுன்றது புரிய வைக்கிறதே பெரிய விஷயம். புரிஞ்சிருச்சா, போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணு, அதுக்கப்புறம் R&D பண்ணலாம். பிராக்டிக்கலா இருக்கிறதே புரியல, அது எனக்கும் தெரியுது. சரியா, அது எனக்கும் தெரியுது. கேட்டல, என்னுடைய ஃபர்ஸ்ட் வைஃபே இதுதான். ஓகேவா, இது கூட பேசி பழகி நீ என்ன சொல்ல வரன்னு உன்னை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரே நான் டயர்ட் ஆயிடுறேன். ஓகேவா, பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்றது பாருங்க. நெக்ஸ்ட் ஏஷியன் ஆப்ஷன். ஏஷியன் ஆப்ஷன் பாரு, சாரி ஏஷியன் ஆப்ஷன்ல பர்முடா ஆப்ஷன் பாரு. நான் பர்முடா ஆப்ஷன் பார்ப்ப. பர்முடா ட்ரையாங்கிள் இல்லடா தம்பி, பர்முடா ஆப்ஷன். ஓகே, பர்முடா ஆப்ஷன்ல எழுதுடா டே. பர்முடா ஆப்ஷன்ல இங்க பாரு, the exercise of this option is restricted to certain dates. ஓகே, இங்க என்ன பண்ணுவோம், எக்ஸ்பைரேஷன் டேட் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பைரேஷன் வந்து நம்ம இந்தியாவில் எப்போ பண்ணுவாங்க, எவ்ரி தேர்ஸ்டே. ஓகேவா, இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவனே ஸ்பெசிஃபைட் டேட்ஸ் பண்ணி வச்சிருப்பான். அந்த ஸ்பெசிஃபைட் டேட்ஸ்ல தான் என்ன நடக்கும், எக்ஸசைசிங் நடக்கும். ஓகே, தட் இஸ் த திங். It is somewhat a compromise between European option and American option. Contrary to American option. என்ன, அமெரிக்கன் ஆப்ஷன் எப்ப வேணாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம். இவன் என்ன பண்ணலாம்னா, பர்முடா ஆப்ஷன் என்ன பண்ணுவானா, எக்ஸ்பைரி வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேணாம், ஆனா நான் சொல்ற ஸ்பெசிஃபைட் இன்டர்வல்ஸ்ல அதுல நீ என்ன பண்ணிக்கோ, எக்ஸசைஸ் பண்ணி. அமெரிக்கன் மாதிரி எப்ப வேணாலும் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. யூரோப்பியன் மாதிரி எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், ஆனா நான் ஒரு ஸ்பெசிபிக் இன்டர்வல்ஸ் கொடுக்குறேன், அதுல நீ என்ன பண்ணிக்கோ, எக்ஸசைஸ் பண்ணி. எப்ப பிரைஸ் மேனிபுலேட் பண்ணலாமா, பண்ண முடியாதப்பா. ஸ்பெசிபிக் டேட்ல நீ ஒரு எக்ஸசைஸ் ஆக போகுதுன்னா உன்னுடைய மார்க்கெட் பிரைஸ் மேனிபுலேட் பண்ணாம மேனிபுலேட் பண்ண முடியும். மேனிபுலேட் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அதனால தான் இந்தியாவில் கொண்டு வராம இருக்கிறாங்க பாரு, பெர்முடா ஆப்ஷன். இதெல்லாம் முன்னாடில இருந்தே இருக்கு. நெக்ஸ்ட் பாஸ்கெட் ஆப்ஷன். என்னப்பா பாஸ்கெட் ஆப்ஷன், இங்க பாருப்பா, ஏன்பா இங்க பாருப்பா, இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு ஆப்ஷன் எடுக்கிறோமாப்பா, நம்ம எடுக்கிறோமா இல்லையா? இன்ஃபோசிஸ் கம்பெனி ஆப்ஷனுடைய அண்டர்லைங் அசெட் யாரா இருப்பாங்கப்பா? டவுட் இருக்காப்பா அதுல? யாரா இருப்பாங்கப்பா? இன்ஃபோசிஸ் கம்பெனியோடைய ஷேரா இருப்பாங்க. இந்த பாஸ்கெட் ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனுடைய அண்டர்லைங் அசெட் ஒரு அசெட்டா இருக்காது சார், ஒரு போர்ட்போலியோவா இருக்கும். ஒரு அசெட்டா இருக்காது சார், ஒரு போர்ட்போலியோவா இருக்கும். அந்த போர்ட்போலியோக்குள்ள என்ன இருக்கலாம், மல்டிபிள் அசெட்ஸ் இருக்கலாம். ஓகேவா, பாண்ட்ஸ், ஷேர்ஸ், மத்த ஸ்வாப்ஸ், மத்த ஆப்ஷன்ஸ், அது எல்லாமே என்ன இருக்கலாம், அந்த போர்ட்போலியோக்குள்ள இருக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் டிபெண்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் அண்டர்லைங் அசெட் rather than it depends upon value of portfolio. That is known as basket. Okay வாப்பா, பாருப்பா. Next, as the name suggests, spread options. Names spread na என்னப்பா, ரெண்டுத்துக்குமே இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். கரெக்ட்டா? As the name suggests that the payoff of this option depends upon difference between prices of two underlying asset. Two underlying asset. இப்போ ஒரு வாட்டி எடு, அண்டர்லைங் அசெட் போட்டிருக்கிறேன்னா என்னன்னு போட்டிருக்கிறேன்னு பாருங்க உங்க புக்ல. லாஸ்ட் ஒன், லாஸ்ட் ஆப்ஷன், லுக் பேக் ஆப்ஷன் இருக்கு, அதோட லாஸ்ட். அண்டர்லைன் கூட நிப்பாட்டிட்டானா புக்லயும்? இல்ல புக்ல பாருங்க, புக்ல பாருங்க, எக்ஸாட்டிக் ஆப்ஷன்ஸ்ல புக்ல பாருங்க. அப்படியே நிப்பாட்டிட்டானா, அசெட்னு எழுதிக்கோப்பா.
ஏன்பா கிட்டத்தட்ட பாஸ்கெட்டும் ஸ்ப்ரெட்டும் ரெண்டுமே சேமாப்பா, கிட்டத்தட்ட அங்க போர்ட்ஃபோலியோ இருக்கும், இங்க ரெண்டு அண்டர்லைங் அசெட் இருக்கும். The value of option depends upon not only one underlying asset, it depends upon two underlying asset. அதான்ப்பா சொல்லிட்டு இருக்கிறேன், அசெட்ஸ் எழுதிக்கோ. வேற என்ன, அதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன்ல. நீ அதுக்கப்புறம் கேட்ப ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறது இல்லை அப்படின்ட்டு, அதனாலதான். டன். லாஸ்ட் ஒன், லுக் பேக் ஆப்ஷன். லுக் பேக் ஆப்ஷன் பாருப்பா, ஏன்பா பாருப்பா, ஏன்பா இது இந்த மாதிரி எல்லாம் இருந்தா வேற லெவல்ல இருக்கும்ப்பா, பாருப்பா. ஓகே, unlike other types of option whose exercise prices are pre-decided. strike price முன்னாடி டிசைட் ஆயிருக்குமா, டிசைட் ஆயிருக்காதாப்பா, டிசைட் ஆயிருக்கு. லுக் பேக் ஆப்ஷன்ல என்ன பண்றான்னு பாரு. in this option on maturity date the holder of the option is given a choice to choose most favorable strike price. பலியாடு யாரு, யாரு, ரைட்டர். ஓகேவா, பலியாடு யாரு, ரைட்டர். option buyer can choose a most favorable strike price depending upon the minimum and maximum price of the underlying asset. மார்க்கெட் பிரைஸ் எப்படி இருக்குதோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைக் பிரைஸ உனக்கு ஃபேவரபிளா, உனக்குன்னா யாருக்கு ஃபேவரபிளா, ஆப்ஷன் பையருக்கு ஃபேவரபிளா சூஸ் பண்ணலாம். ஓகே, வேற லெவல். ஆமா இருக்கா, சிலபஸ்ல இருக்கா, இருக்கு. வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டானா இல்ல. அதான் பாரு, நீ இப்ப புரிஞ்சிருக்குது, நீ கேட்டுட்டு இருக்கிற, சரியா? நான் என்ன பதில் சொல்லணும்? I can expect Bermuda options to come. Bermuda options to certain extent you can expect. Asian options அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உண்டான சாமே போயிடும், ஆவரேஜ் பிரைஸ் எடுத்தீங்கன்னா. ஓகே, பட் அதர் தேன் தட் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் டவுட். ஓகே, ஏன்பா என்னப்பா சூசர் ஆப்ஷன்ஸ்னா என்னப்பா, சூசர் ஆப்ஷன் என்ன சொல்லு. ஏன்பா இருப்பா எக்ஸாட்டிக் ஆப்ஷன்னா நார்மல் ஆப்ஷன் மாதிரியேவா இல்ல நார்மல் ஆப்ஷனை காட்டிலும் டிஃபரெண்டா? டிஃபரெண்ட், கரெக்டாப்பா. எது எதுல டிஃபரன்ஸ் இருக்கும்? டிஃபரன்ஸ் மேபி இன் பே ஆஃப், டிஃபரன்ஸ் மேபி இன் ஸ்ட்ரைக் பிரைஸ், டிஃபரன்ஸ் மேபி இன் எக்ஸ்பைரேஷன், ஓகே, மார்க்கெட் பிரைஸ். ஓகே, அதுல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாட்டிக் ஆப்ஷன் நம்பர் 1 சூசர் ஆப்ஷன். வாங்குறப்ப என்ன, நான் ஆப்ஷன் வாங்கிடுவேன். போக போக தான் நான் என்ன பண்ணுவேன், காலோ புட்டாவோ எடுத்துப்பேன். செகண்ட் ஒன் காம்பவுண்ட். ஆப்ஷனுக்கோ ஆப்ஷன், அண்டர்லைங் அசெட் யாரா இருப்பாங்க, ஆப்ஷனாவா இருப்பாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் பேரியர் ஆப்ஷன். இல்ல பேரியர் ஆப்ஷன் ஸ்பெசிபிக் ஈவென்ட் இல்ல. என்னுடைய அண்டர்லைங் அசெட்டோட மார்க்கெட் பிரைஸ் ஒரு ஸ்பெசிபிக் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். அப்போதான் ஆப்ஷன் என்னவாகும், ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் கம்ஸ் பைனரி பிரைஸ், பைனரி ஆப்ஷன். பைனரி ஆப்ஷன்ல என்ன பண்ண நடக்கும், ஆன் அண்ட் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவென்ட். அப்போதான் நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட்டே பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். பே ஆஃப் ஜெனரேட் பண்றதுன்னா எப்போ, எக்ஸசைஸ் பண்றப்ப. நெக்ஸ்ட் ஏஷியன் ஆப்ஷன். ஏஷியன் ஆப்ஷன் என்ன, த்ரூ அவுட் த பீரியட்ல, ஆப்ஷன் பீரியட்ல ஆவரேஜ் மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்குதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றது, பே ஆஃப் கால்குலேட் பண்றது. தட் இஸ் நோன் as ஏஷியன் ஆப்ஷன். மத்தது எல்லாமே சேம், மத்தது எல்லாமே சேம். இன்ஸ்டெட் ஆஃப் MPS on expiration period you will be considering average of your market price. Okay, next comes Bermuda option. Bermuda option என்ன, it is not combination ma, it is in between American and it is in between European. Okay, Europeanல என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்பைரேஷன் டேட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. எதுக்கு, எக்ஸசைஸ் பண்றதுக்கு. அமெரிக்கன் ஆப்ஷன்ல என்ன பண்ணுவீங்க, எப்போ வேணாலும் பண்ணலாம். அது அமெரிக்கன் கொடுக்குற அளவுக்கு லீவரேஜ் கொடுக்கல, அதுக்குன்ட்டு யூரோப்பியன் கொடுக்குற அளவுக்கு டார்ச்சரும் கொடுக்கல. என்ன சொல்றாங்க இடையில, எக்ஸசைஸ் பண்ணிக்கோ, பிஃபோர் எக்ஸசைஸ் பண்ணிக்கோ, நான் சொல்ற டேட்ல பண்ணிக்கோ. ஓகே, தட் இஸ் நோன் as specified date. ஸ்ப்ரெட் ஆப்ஷன் இல்ல பாஸ்கெட். அண்டர்லைங் அசெட் யாரா இருப்பாங்க, ஒரு ஷேரா இருக்க மாட்டாங்க. யாரா இருப்பாங்க, போர்ட்ஃபோலியோவா இருப்பாங்க. ஓகே, வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் deriving from the underlying asset called portfolio. நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆப்ஷன். அண்டர்லைங் அசெட் எப்படி இருப்பாங்க, ஒரு அண்டர்லைங் அசெட்டா இருக்க மாட்டாங்க. எத்தனை அண்டர்லைங் அசெட் இருப்பாங்க, ரெண்டு அண்டர்லைங் அசெட்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் லுக் பேக். லுக் பேக் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பழைய ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பிரைஸ் முன்னாடி டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இப்போ இதுல
மோஸ்ட் ஃபேவரபிள் ஸ்ட்ரைக் பிரைஸ் யார் சூஸ் பண்ணலாம்? ஹோல்டர் ஆர் பையர். எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவான்? மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மார்க்கெட் பிரைசஸ் டியூரிங் த பீரியட். ஓகே, பாரு எவ்வளவு ஈஸியா இருக்குது பாரு. நெக்ஸ்ட் நம்ம பாருப்பா, வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் இன் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்? என்ன ப்ராடக்ட்? என்னம்மா வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் விச் இம்பாக்ட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்? ரெண்டு ரிஸ்க்ப்பா, ஒன்னு மார்க்கெட் ரிஸ்க், இன்னொன்னு கிரெடிட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னா என்னப்பா? ஸ்டாக் மார்க்கெட், கரெக்டா? நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்னொன்னு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்னு சொன்னா ஷேர் மட்டும் வருமா, டெரிவேட்டிவ்ஸும் வருமா, கரன்சியும் வருமா, கமாடிட்டி வருமா, இல்லைன்னா எல்லாமே வருமா? எல்லாமே வரும், கரெக்டா? அதனால தான் 3 இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகேவாப்பா? அப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரிஸ்க இது பண்ணனும், என்ன பண்ணனும்ப்பா? ஹெட்ஜ் பண்ணனும். யார் இருக்கிறாங்க? டெரிவேட்டிவ்ஸே இருக்கிறானுங்க, கரெக்டா? கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் ரிஸ்க். கிரெடிட் ரிஸ்க்னா என்னப்பா? டிஃபால்ட் ரிஸ்க்னாலும் ஒண்ணுதான், கிரெடிட் ரிஸ்க்னாலும் ஒண்ணுதான், கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்னாலும் ஒண்ணுதான். அதனால தான் ஃபியூச்சர்ஸ்ல என்ன பண்றாங்க? மார்ஜின் மணி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஓகே, டன். இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கு. பாருப்பா, நெக்ஸ்ட் என்னன்னு பாருப்பா. என்னப்பா நெக்ஸ்ட்? கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸ். பாருப்பா, ரொம்ப எல்லாம் யோசிக்க போகாத. கிரெடிட் டிஃபால்ட்னா என்னடா தம்பி? கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க மிட்டிகேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன மட்டும் தான் டூல் இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் மட்டும் தான் இருந்தது, கரெக்டா? இப்போ இன்னொருத்தன் இழிச்சவன் கிடைச்சிருக்கான், யாரு? டெரிவேட்டிவ், கரெக்டா? எவனாச்சும் ஒருத்தன் புடிச்சிட்டு டே நான் உனக்கு பிரீமியம் கொடுக்குறேன், என்னது பிரீமியம் கொடுக்குறேன், இன்கேஸ் என்னுடைய பார்ட்டி கிரெடிட் டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் யார் பே பண்ணி கொடுக்கணும்? நீ பே பண்ணி கொடு. பேங்கர்ஸ் இருக்கிறானுங்க. அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி அதானப்பா பண்றாங்க. அதெல்லாம் இல்ல, இருக்குதா இல்லையா? எத்தனை கேசஸ் டிஃபால்ட் ஆகும் நீ நினைக்கிற? கம்மியா தான் ஆகும். அந்த பிரீமியம் அவனுக்கு ரெவன்யூ இருக்கும். இன்சூரன்ஸ் பிசினஸ் என்ன பண்ணுவானுங்க? இன்சூரன்ஸுக்கு போனா ஐஆர்டிஏ ரெகுலேட்டரி, கரெக்டா? டெரிவேட்டிவ்ஸ் போனா யார் இருக்கிறானுங்க? டெரிவேட்டிவ்ஸ் போனா யார் இருக்கிறானுங்க? செபி. செபி ஒருத்தவங்க கிட்ட மட்டும் பேசினா போதும், ஓகேவா? ஐஆர்டிஏ கண்ட்ரோல் போச்சு அப்படின்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணும். அது போக இன்னொருத்த உட்காந்துட்டு இருப்பான், யாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி, அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் போனீங்கன்னா 2 பேர்கிட்ட மட்டும் தான் பேசினா போதும். ஃபிம்டான்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. ரெண்டாவது செபி இருக்கு. இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் நான் டீல் பண்ணா போதும், ஓகேவா? ஹாசில் ஃப்ரீயா இருப்பாங்க டெரிவேட்டிவ்ஸ்ல, ஓகேவா? ஆனா இன்சூரன்ஸுக்கு போறப்ப பிரீமியம் அமௌண்ட் அங்க அதிகமா இருந்துச்சுன்னா நான் எங்க போய்க்கலாம்? டெரிவேட்டிவ்ஸ்க்கு போயிட்டு நான் பிரீமியம் கட்டிட்டு நான் சான்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு தெரியாது இல்ல, இப்போதான் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கு, இதுக்கு மேலதான் பார்க்கணும். இப்போதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, now you see here CDS can be defined as a insurance not in a stricter sense. என்ன சொல்றேன்? இன்சூரன்ஸ் மாதிரின்னு சொல்றேனே தவிர்த்து நீ இன்சூரன்ஸ் சொல்லி இன்டர்பிரட் பண்ணிடாதங்கறேன் நான். ஓகே, so CDS can be defined as an insurance bracketல not in a stricter sense against the risk of default on debt which may be debentures or bonds etc. பாரு, யாருக்கு போடுறது இது? ரிசீவபிள்ஸ்க்கோ அதுக்கோ இல்ல போடுறது. எதுக்கு போடுறது? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய டெப்ட்டுக்கும் பாண்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் போடுறது, கரெக்டா? சொல்லுப்பா, யாருப்பா டிஃபால்ட் பண்ணுவாங்க? நீயோ நானோ கொண்டு போய் டிபெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனா யார் டிஃபால்ட் பண்ணுவாங்க? கம்பெனி டிஃபால்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? அப்போ சின்ன சின்ன அமௌண்ட் போட்டவன் எல்லாமே கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸ்க்கு போக மாட்டான். யாரு பெரிய அமௌண்ட் கொண்டு போய் யார் போட்டிருப்பானோ அவங்க. பெரிய அமௌண்ட் யார் போட்டிருப்பாங்க? டெப்டா? வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், கரெக்டா? பேங்கர்ஸ். தேர்ட் ஒன் யாரு? NBFCs.
கரெக்டா? அப்போ இந்த டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் கண்டிப்பா யார் கொடுப்பாங்கன்னா அவனோட இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுப்பான். புரியுதா என்ன சொல்றேன்றது? அவனோட இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுப்பான். ஓகேவா? அவனோடது இன்னொரு இன்சூரன்ஸ் வச்சிருப்பான். அவனை வச்சு என்ன பண்ணிப்பான்? கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸ் எடுத்துப்பான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவனே இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவான். ஓகேவா? இது இன்னும் நடைமுறை பெருசா வரல. ஓகேவா? வந்து இதுவும் அடுத்தது வந்து கொலாபரேட்டிங் டெட் செக்யூரிட்டிஸ் ஒன்னு இருக்கு, சிடிஓ. ஓகேவா? அது எல்லாமே இருக்கு. அது என்னன்றது நான் அது நெக்ஸ்ட் அடுத்தது அது ஒன்னு இருக்கு. இது ரெண்டு தான் பெரிய டாபிக் இதுல டெரிவேட்டிவ்ஸ். டபுள் பிரீமியம் வேஸ்ட், அது வேஸ்ட். அது ஏதாச்சும் ஒண்ணுத்துல எடுத்தா போதும். அப்போ ஏன் சார் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு? கம்பேரிட்டிவ்ஸா பிரீமியம் எதுல வேணாலும் கம்மியா இருக்கலாம்ல. கம்பேரிட்டிவ் செக் பண்ணி நான் பாட்டுக்கு நான் என்ன பண்றேன், எனக்கு ரெண்டு டிவைசஸ் அவைலபிள் இருக்கு, நான் அதுக்கு போலாம். இப்ப புரியுதா? எஸ். இதுல வந்து உனக்கு என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட், இன்னொன்னு என்ன ஆகும்னா இன்சூரன்ஸ் பாலிசியை ட்ரேட் பண்ண முடியுமா உன்னால? சிடிஎஸ் ட்ரேட் பண்ணலாம். சிடிஎஸ் ட்ரேட் பண்ணலாம். புரியுதா? எக்ஸிக்யூட் ஆயிட்டு அந்த சிடிஎஸ் என்ன பண்ணலாம்னா ட்ரேட் பண்ணலாம். ஆனா இன்சூரன்ஸ் பாலிசி என்ன பண்ண முடியாது? ட்ரேட் பண்ண முடியாது. புரியுதா என்ன சொல்றேன்றது? எஸ் எஸ். சரி, நான் நீ இவ்வளவு கேட்கிறேன், நான் சொல்றேன். சரியா? இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பியா? இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருப்பியா? கேன் ஐ சே இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் செட் டு பி நோன் as physical market? Physical market. Can I say this is nothing but derivative of your insurance policy? பண்ணலாமா? அப்போ இன்சூரன்ஸ்க்கு செப்பரேட் இண்டெக்ஸ் கொண்டு வர முடியுமா? செப்பரேட் இண்டெக்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்புங்க இருக்கா? இருக்கு. பண்ணலாம். பண்ணலாம். ஒவ்வொரு இன்சூரன்ஸ் பாலிசியும் பேஸ்ட் அப்பான் தட் பர்టిక్యులர் திங் we can take it as a physical market. இன்சூரன்ஸ் பாலிசி பிசிக்கல் மார்க்கெட்டை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னா சிடிஎஸ்க்கு வந்து நம்மளால டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல என்ன பண்ண முடியும்? லிங்க் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? விடு, அதெல்லாம் விட்டுரு. பட் யூ கோ ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் யுவர் எக்ஸாமினேஷன் பர்ஸ்பெக்டிவ். இது இன்னும் பிகினிங்ல தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆர்என்டி என்ன பண்ணும் என்ற ஆப்ஷன்ஸே அவ்வளவு இருக்குது. அதுவே இன்னும் வரலடா. இது எப்போ எந்த அளவுக்கு வரும் எங்களுக்கும் தெரியாது. கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸ். ஓகே, நவ நெக்ஸ்ட் ஒன், see here. Pays a period. இங்க பாரு, under this agreement one party யாருப்பா? ஸ்வாப்ஸ்னா பையர் இருப்பானா? இன்னொருத்தன் யார் இருப்பான்? அடிமை இருப்பானா? யார் அடிமை? செல்லர். ஏன்பா இருப்பானாப்பா? பையர் யாரு? ஸ்வாப் பையர். இன்னொருத்தன் யாரு? ஸ்வாப் செல்லர். ஓகேவா? என்ன பண்ணுவான் ஸ்வாப் பையர்? பிரீமியம் பே பண்ணுவான். யாருக்கு? செல்லருக்கு. ஓகே, so see here, same thing. Under this arrangement one party needing the protection against the default pays a periodic premium to another party called seller, who in turn assumes the default risk, and the cash flow will accrue to the buyer. A like option contract and agreement is no default takes place, no cash flow will accrue to the buyer. கரெக்டாப்பா? டிஃபால்ட் நடக்கல அப்படின்னா என்ன நடக்காது? என்ன நடக்காது? இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் ஆகாது. டிஃபால்ட் நடந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ண முடியும். Don't you think that it is said to be a OTC derivative? Don't you think that it is said to be a OTC derivative? That's why it is known as category of forward contract. It is a category of forward contract. ஓகேவா? this swaps is correct, recovered and இது என்னது? covered under a category of contract. ஓகேவா? it is free from hefty regulations. It is free from hefty regulations of government body. Okay, next, CDS can be purchased from third party to protect itself from default of borrowers. சொல்லுப்பா. ஏன்பா டிஃபால்ட் ரிஸ்க் அதிகமா இருந்துச்சுன்னா என்னடா ஆச்சு டேய்? இதுவே டென்ஷன் ஆயிட்டான்ப்பா. ஆயிட்டேன். இன்னொரு 9 கொஸ்டின்ஸ் இருக்குப்பா டோட்டலா.
டோட்டலி ஐ ஹாவ் 9 கொஸ்டின்ஸ் ஸோ தட் ஆல் மற்றதெல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால ஒன்று சின்ன சின்ன டாபிக்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்கு, இன்னொரு மிஞ்சி மிஞ்சி போனால் 10 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு நான் கூட இருந்தால் தான் உங்களால் முடிக்க முடியும். இதெல்லாம் நியூ சிலபஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதுப்பா. வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் நவ் இஸ் நியூ இன்ட்ரோடக்ஷன் பார்ட். சொல்லுப்பா, ரிஸ்க் அதிகமா இருந்துச்சுன்னா, டிஃபால்ட் ரிஸ்க் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சிடிஎஸ்க்கு பே பண்ணக்கூடிய பிரீமியம் எப்படி இருக்கும்பா? அதிகமா இருக்கும். தட் மீன்ஸ் கேன் ஐ சே premium is linked to the riskiness of the CD default? Yes, yes. Par premium of CDS has a positive relationship with the risk attached with loans. ஏன்பா நான் சிடிஎஸ் சும்மா கூட பர்ச்சேஸ் பண்ணலாமாப்பா? பண்ணலாம். கரெக்டா? எதுக்கு? ட்ரேட் பண்றதுக்கு, ஸ்பெகுலேஷன் பண்றதுக்கு பண்ணலாம். தட் இஸ் நோன் as naked CDS. என்னது? naked CDS. அது என்னன்னு பாரு. If a investor buys a CDS without being exposed to a credit risk of the underlying bond issuer, CDS bought without exposing to the risk. ரிஸ்கே இல்ல, 200% வந்து எனக்கு பேமெண்ட் வந்துரும். இருந்தாலும் நான் சிடிஎஸ்க்கு போறேன். அப்ப அந்த சிடிஎஸ் எதுக்காக வேண்டி போற? நீ சேஃப்டி பர்பஸ் ஒன்னு, என்ன பொறுத்த வரைக்கும் அது ஸ்பெகுலேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல. ஓகே, நேக்கட் சிடிஎஸ். ஏம்பா ஓகேவாப்பா? டே 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 படுத்தாரு டே. சொல்லுப்பா. நம்பர் 1 சிடிஎஸ் என்னப்பா? Similar to insurance, which is giving you the protection or cover against risk of default or credit risk. கரெக்டாப்பா? யா. இதுக்கு எத்தனை பார்ட்டிங்க இருப்பாங்கப்பா? எத்தனை பார்ட்டிங்க? 2 பேர். ஓகேவா? 3 பேர் இருப்பாங்க. இப்போதைக்கு 2 பேர் வச்சுக்கோ. ஒருத்தவங்க யார்? 3 பேர் யாருன்னா டிஃபால்டர். ஓகே, 3 பேர் யாருன்னா டிஃபால்டர். ஒன்னு யாரு? பையர். இன்னொருத்தன் யாரு? செல்லர். இவங்க 2 பேருமே யாரு? ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போறவங்க. பையர் என்ன பண்ணுவான்? பிரீமியம் பே பண்ணுவான். செல்லர் என்ன பண்ணுவான்? ரிஸ்கை எடுத்துப்பான். என்ன பண்ணுவான்? ரிஸ்கை எடுத்து பிரீமியம் ரிசீவ் பண்ணுவான், ரிஸ்கை எடுத்துப்பான். என்ன ரிஸ்க் எடுத்துப்பான்? டிஃபால்ட் ரிஸ்க். டன். ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் டன். எஸ். மத்தது எல்லாமே வா. சிடிஎஸ் வந்து என்ன டெரிவேட்டிவ்? ஓடிசி டெரிவேட்டிவா, லிஸ்டட் டெரிவேட்டிவா? ஓடிசி டெரிவேட்டிவ். கவர்ட் அண்டர் வாட் கான்ட்ராக்ட்? ஃபார்வர்ட் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே. செகண்ட் ஒன், it is free from regulations. Third one, purchaser will be protected against default risk. Okay. Next, riskiness அதிகமா இருந்துச்சுன்னா பிரீமியம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சார் ரிஸ்கே இல்லாம அவன் ஒருத்தன் வந்து சிடிஎஸ்க்கு போயிருக்கனா அந்த ரிஸ்க் அந்த சிடிஎஸ் பேர் என்ன? நேக்கட் சிடிஎஸ். Okay. Next, applications of CDS. CDS can be applied for 3 purpose: hedging, speculation, arbitrage. Okay. அது நீங்களே படிச்சுக்கோங்க, உங்களுக்கே புரியும். Parties to CDS. Parties to CDS means 3 பேர் இருப்பாங்க. Buyer, seller. Third one is said to be known as defaulter. அவன் தான் யாரு? Borrower. Initial borrowers are said to be known as defaulter. In this case, it is known as reference entity, who is owing a loan or bond obligation. Done. Okay vapa? Yes. Parpa. Next one, settlement process of CDS. Okay, இது நீயே படிச்சுக்கோ. ஒன்னு பிசிக்கல் செட்டில்மெண்டா பண்ணலாம், இல்லனா கேஷ் செட்டில்மெண்டா பண்ணலாம். ஒரு வாட்டி படிச்சு பாரு, கதை மாதிரி கொடுத்திருப்பேன், படிச்சுக்கோ. எக்ஸாம்பிளோட கொடுத்திருக்கேன். ஓகே. பட் எது இம்பார்ட்டன்ட்? எது இம்பார்ட்டன்ட்? பர்பஸ் என்னன்னு தெரியணும், பார்ட்டிஸ் என்னன்னு தெரியணும், சிடிஎஸ்னா என்னன்னு தெரியணும், ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரியணும். ஓகே. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, மார்க் பண்ணி. இதெல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, வேலை முடிஞ்சிடும். அஞ்சு சாப்டரை டெய்லியும் ரிவைஸ் பண்ணு. ஓகேவா? இதை வந்து இன்னொரு 15 டேஸ் கழிச்சு, இப்போ போனவனே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடு. இன்னொரு 1 மந்த் கழிச்சு எல்லா சாப்டர்ஸும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த 5 சாப்டர்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்டா வரும். 16 மார்க்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12 மார்க் வந்துடும். ஓகே. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் எப்பவுமே ரிவைஸ் பண்ணிக்கோ.
ஏம்பா பாருப்பா, ஏம்பா பாருப்பா, பாருப்பா ஏம்பா பிஃபோர் லஞ்ச் லாஸ்ட் கொஸ்டின் பா. ஓகே எஸ். ஏமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காமா? என்னமா பண்றது, பிஃபோர் லஞ்ச் 1:15 ஆயிடுச்சுமா, எனக்கு பசிக்குது. ஓகே ஃபைன். எஸ். See, if you give time, we can make wonders with SFM. பட் என்னன்னா நீங்களும் வர்றது இந்த மாதிரி வர்றீங்களா, நான் என்ன பண்ண முடியும், நானும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே ஃபைன் டன். பாருப்பா, வாட் இஸ் collateralized debt obligation? இப்போ இது வரைக்கும் என்னென்னப்பா பார்த்தீங்க, புதுசா என்னப்பா பார்த்தீங்க, புதுசா என்னென்ன பார்த்தோம் சார்? டெரிவேட்டிவ்ஸ் விட்டுருங்க, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் விட்டுருங்க, ஆப்ஷன்ஸ் விட்டுருங்க, ஃபியூச்சர்ஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இல்ல எக்ஸாக்ட் எடுத்த உடனே அஞ்சாவது கியர் போடக்கூடாது, சரியா? கிரீக் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம், கிரீக் வேர்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸ், ஆமாவா? அப்புறம் எது ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த ஆப்ஷன்ஸ் வேல்யூ, யார் யாரு? எம்பிஎஸ், ஸ்ட்ரைக் பிரைஸ், வாலட்டிலிட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம் பீரியட். ஓகேவா? அந்த டேபிள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, அது வந்தா எழுதிட்டு வந்துரு. ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? எக்ஸாட்டிக் ஆப்ஷன்ஸ், கரெக்டா? ஒரு டிஃபரெண்டான ஆப்ஷன்ஸ், மற்ற நார்மல் பிளெயின் வெனிலா ஆப்ஷன்ஸை தவிர்த்து மற்ற டிஃபரெண்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன். பிளெயின் வெனிலா என்ன ஜெனரலா யூஸ் பண்றதா பிளெயின் வெனிலா. ஓகே என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கப்பா? சூசர், நேம்ஸ் மட்டும் சொல்லு. சூசர், காம்பவுண்ட், பேரியர், பைனரி, ஏசியன், பர்முடா, basket, spread, look back. ஓகே லுக் பேக். இன்னொன்னு அவ்வளவுதானே? என்னமா புதுசா ஏதோ இன்னொன்னு சொல்றீங்களே? பேட்மேன். நெக்ஸ்ட் என்னப்பா பார்த்தோம்? அடுத்தது சிடிஎஸ் பார்த்தோம், கரெக்டா? சிடிஎஸ் பேர் என்னப்பா? credit default swap. It is just like a insurance for your counterparty risk or credit risk. Okay, features எல்லாம் எழுதிக்கோங்க. Then comes parties to the contract. Next comes your what are the features? Application மூணுத்துக்கு தான், speculation, hedging, arbitrage speculation தான்மா. ஓகே டன். என்ன கொஞ்சம் சர்டனிட்டியா இருப்பான், அவ்வளவுதான். சிடிஓ பாருப்பா. ஏன்பா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் படிச்சிருக்கிறோமா இல்லையா? ஆமா, செக்யூரிட்டைசேஷன், ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், கரெக்டாப்பா? சேம் கான்செப்ட் பா. என்னது? சேம் கான்செப்ட். collateralized debt obligation, ஓகே பாருப்பா. collateralized debt obligation, CDOs typically pool together various debt instruments. ஏம்பா செக்யூரிட்டைசேஷன்ல எதப்பா பூல் பண்ண? illiquid assets. இங்க யாரப்பா பூல் பண்ற? debt instruments, கரெக்டா? such as bond, loan and other fixed assets to create a diversified portfolio of the assets. ஓகேவா? இருக்குமாப்பா? ஷார்ட் டேர்ம்ல யார் இருப்பாங்க? கமர்ஷியல் பேப்பர், சிஓடி, ட்ரெஷரி பில்ஸ், ஜிசெக். லாங்ல வெரி லாங் இருக்கும், மீடியம் லாங்கும் இருக்கும், கார்பரேட்ஸோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும், ஆர்பிஐயோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னவா இருக்கும்? collateralized debt obligationsல உட்காந்துட்டு இருக்கும் பேஸ்கெட்ல. The cash flow generated from these assets are used to pay interest and principal to the investors of different tranches. ஓகேவா? சேம் யாருடைய கான்செப்ட்? என்னது? செக்யூரிட்டைசேஷன். அங்க இல்லிக்விட் அசெட்ஸ் இருக்கும், ரியலைஸ் பண்ணி கொடுப்பான். இங்க என்ன? டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டும் பிரின்சிபல்ஸும் என்ன பண்ணுவாங்க? அதோடைய இன்வெஸ்டர்ஸ் யாரா இருப்பாங்க? நார்மல் இன்வெஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பிரிச்சு கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்பா சொல்லு, சிடிஓ பெஸ்டா இல்ல அப்படின்னா செக்யூரிட்டைசேஷன் பெஸ்டா? கம்பேரிட்டிவா பாக்குறப்ப சிடிஓ எஸ்பிவி பெஸ்டா, செக்யூரிட்டைசேஷன் எஸ்பிவி பெஸ்டா? கரெக்டா? ரிஸ்கினஸ்ல ரெண்டு பேருமே யார்? ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்? யாருப்பா பெஸ்ட்? டேய் செக்யூரிட்டைசேஷன் பெஸ்ட்னு சொன்னானா அறிவு இருக்குன்றது இருக்குதா இல்லையான்றது தான் நான் கேட்பேன்.
செக்யூரிட்டைசேஷன்ல என்ன அசெட்ஸை புல் பண்ணியிருப்பான்? இல்லிக்விட் அசெட்ஸ். அதை தேடி போய் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாக்கு தள்ளிடுமா, சும்மா வருமா? நாக்கு தள்ளிடும். இதுல எல்லாமே இருக்குது, வருது, எடுத்துட்டு போவானுங்க. ஏன்பா புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? டோன்ட் யூ திங்க் தட் who is better option? CDO. Don't you think that who is better option? CDO. I am giving you one more choice. Don't you think that all these things are involved is said to be your fund? என்னது? debt instruments. Bond funds என்ன டீல் பண்ணுது? debt. அப்போ CDO கம்பேர் பண்றப்ப bond fund பெட்டரா, CDO பெட்டரா? bond fund. bond fund. ஏன்னா regulations. Mutual funds are subject to regulations. Market law regulations மா, செபி regulations, law எல்லாம் இருக்கு. ஓகேவா? சிடிஓக்கு என்ன இல்ல? ரெகுலேஷன்ஸ் இன்னும் வரல. புரியுதா? செக்யூரிட்டைசேஷனுக்கும் சிடிஓவுக்கும் பார்க்கறப்ப யார் பெஸ்ட்? சிடிஓ. சிடிஓக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் பார்க்கறப்ப யார் பெஸ்ட்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். என்ன அங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். யார் கம்பேர் பண்றப்ப? இவங்களுக்கு கம்பேர் பண்றோம். புரியுதா புரியலையா? நெக்ஸ்ட் அடுத்தது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சிடிஓஎஸ். சிடிஓஎஸ் என்னப்பா? சிடிஓஎஸ் என்னப்பா? என்னது? collateralized debt obligations. Okay, now see here, cash flow collateralized debt obligation. என்னது? cash flow collateralized debt obligation. ஒண்ணும் இல்ல, உண்மையிலேயே பிசிக்கல் பாண்ட்ஸ், பிசிக்கல் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி பண்ற இல்லையா, அதுதான் என்ன? cash flow collateralized debt obligations. ஓகேவா? நெக்ஸ்ட் கீழ இருக்கு பாரு, synthetic collateralized debt obligation. என்னப்பா? synthetic collateralized debt obligation which is dealing in derivatives. ஏன்பா பாண்ட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்காங்களாப்பா? யாருப்பா பாண்ட் டெரிவேட்டிவ்ஸ்? நம்பர் 1 இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர்ஸ். நம்பர் 2 சிடிஎஸ். படிச்சீங்க இல்லையா? என்னது? கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ஸ். தே ஆர் ஆல்சோ செட் டு பி டெரிவேட்டிவ்ஸ். புரியுதாப்பா? அப்ப அந்த டெரிவேட்டிவ்ஸை பேசிஸா வச்சு நீங்க பண்றது என்ன? சிந்தட்டிக் collateralized debt obligations. புரியுதாப்பா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? சோ சார் டெரிவேட்டிவ்ஸை பேஸ் பண்ணி எப்படி சார் பண்ணுவாங்க, அது எனக்கும் தெரியல. ஓகேவா? இட் இஸ் வெரி நியூ டு மீ ஆல்சோ. ஓகே, பார்க்கணும், R&D தான் பண்ணணும். அட்லீஸ்ட் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் ஓரளவுக்கு தெரியும், பட் இது ஐ டோன்ட் நோ. ஓகே, ஐ ஆல்சோ நீட் டு ரிசர்ச். பாரு, synthetic CDOs does not typically hold actually debt instruments as collateral. Instead, they use credit derivatives such as credit default swaps to replicate the performance of portfolio of the reference assets. புரியுதா? எதை எடுத்துப்பாங்க? டெரிவேட்டிவ்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த டெரிவேட்டிவ்ஸ் யாரோட டெரிவேட்டிவ்ஸா இருக்கும்? பாண்டோட டெரிவேட்டிவ்ஸா இருக்கும். பிசிக்கல் பாண்ட்ஸை பேஸ் பண்ணி நீ வந்து டிரான்ஸை பில்ட் பண்ணனா அது என்னது? கேஷ் ஃப்ளோ collateralized debt obligation. இல்ல சார், அதோட டெரிவேட்டிவ்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்து நான் பில்ட் பண்றேன், அப்ப அது பேர் என்ன? synthetic collateralized debt obligation. இது போதும். கீழே வந்து unfunded, funded, partially funded தெரியல எனக்கு. அது உனக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லு, அது என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் என்னன்னா லஞ்ச் பாக்ஸ் தேங்க்ஸ்ண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் தான் வந்து பின்டன் வந்து உங்கள்கிட்ட கேட்க சொல்லி இந்த மாதிரி வந்து மிஸ் பண்ண நீங்கள் வந்து சாய்பாபா தண்ணி பேசிட்டு அவர் பேசிக்கோ, வராதா கேட்டுக்கோ. ஆனால் எனக்கு எங்கனாலும் பிரச்சனை இல்லை. நான் வரேன், ரெக்கார்டிங்ல இருக்க 2 நிமிஷம் வந்து முடியுது, வந்து பேசு. ஏன்பா ஓகேவாப்பா? ஏன்பா பாருப்பா, இது நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சா சொல்லு, எனக்கு புரியல இது. ஓகே, collateralized debt obligations சத்தியமா சொல்றேன், ஃபண்டட் என்ன, ஃபுல்லி ஃபண்டட் எனக்கு தெரியல. ஓகேவா? எக்ஸாம்ல ஏதாச்சும் கேட்டனா போய் எழுதிட்டு போய் பாஸ் பண்ணிடு. ஓகே, collateralized debt obligation, it is nothing but replica of your securitization concept. ஓகே, synthetic ஓகே, கேஷ் ஃப்ளோ ஓகே. சிந்தட்டிக் உள்ளார வந்து கிளாசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிற, சத்தியமா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, இதுக்கு மேலதான் படிக்கணும் நான். ஓகே, ஏன்பா பாருப்பா. நெக்ஸ்ட், ரிஸ்க்ஸ் இன்வால்வ் இன் சிடிஓஸ். ஃபர்ஸ்ட் என்னப்பா? நார்மலா பாருப்பா,
ஏன்பா டெட்டு எல்லாமே டெட்டு தானப்பா, டெட்டுக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்கோ எல்லா ரிஸ்க்கும் வருமாப்பா. நம்பர் 1 டிஃபால்ட் ரிஸ்க் இருக்குமா, இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரிஸ்க் இருக்குமா, இருக்கும். ப்ரீபேமெண்ட் ரிஸ்க் இருக்குமா, முன்னாடியே காலபிள் பாண்ட் கம்பெனி என்ன பண்ணிடும், சீக்கிரமா பே பண்ணிடும். அதை நம்பி இன்ட்ரெஸ்டும் பிரின்சிபலுக்கு எல்லாமே நீ இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன கொடுத்துருப்ப, அவன் உன்னை நம்பி இருப்பான். சீக்கிரமா பணம் வந்தோடனே அவங்க கிட்ட கொடுத்துட்டேன்னா அவனுக்கு பீரியாடிக் பேமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகாது, போகாது. தட் இஸ் நோன் as ப்ரீபேமெண்ட் ரிஸ்க். ஓகே. லிக்விடிட்டி ரிஸ்க், அசெட்ஸ் இல்லிக்விடிட்டி ஆச்சுன்னா என்ன பண்றது, so that is said to be known as liquidity risk. Last one, reinvestment risk. ஓகேவா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூ பண்றப்ப ஒரு கூப்பன் ரேட் இருக்கும். ஓகேவா, அந்த கூப்பன் ரேட்ல இருந்து வரக்கூடிய கேஷ் ஃப்ளோஸ் வந்து சப்சிக்வெண்ட் பீரியட்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுன்றது சர்டைனா இருக்குமா அன்சர்டைனா இருக்குமா, அன்சர்டைனா இருக்கும். தட் இஸ் நோன் as your reinvestment risk. ஓகே. டெப்ட்டுக்கு என்னென்னலாம் ரிஸ்க் வருமோ அது எல்லா ரிஸ்க்குமே என்ன எதுக்கு வரும், சிடிஓக்கு வரும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் என்னப்பா, யாருக்குப்பா இது வரும், அப்ராட் இன்வெஸ்டர்ஸுக்கு. ஏன்னா அவன் என்ன பண்ணிருப்பான், ஓன் கரன்சியில் என்ன பண்ணிருக்க மாட்டான், இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டான். அதர் கண்ட்ரியோட கரன்சியில் என்ன பண்ணிருப்பான், இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். சோ நார்மல் இந்த ரிஸ்க் கூட சேர்த்து என்ன வரும் அவனுக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் வரும். ஓகே. பாருப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் ஒன். ஓகே, ஃபினான்ஷியல் ஆப்ஷன் அண்ட் ரியல் ஆப்ஷன். பாரு லாஸ்ட் இதை பாரு, சத்தியமா என் மாமியார் மேல சத்தியமா இது எடுக்க மாட்டேன். ஓகே, எஸ், மாமியார் இல்லாருப்பா, அது தெரியும். அதுக்குன்னு என்னப்பா அம்மா மேல சத்தியமா போட முடியும். பாருப்பா, இல்லாதவங்க மேல சத்தியம் போட்டானா சத்தியம் பலிக்காதம்மாப்பா. பாருப்பா, டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஃபினான்ஷியல் ஆப்ஷன். உங்களுக்கு தில் இருந்தா போடுங்க, நீங்க போடுங்க. எஸ், டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஃபினான்ஷியல் ஆப்ஷன் அண்ட் ரியல் ஆப்ஷன். டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ரியல் ஆப்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஆப்ஷன். ஏன்பா ஃபினான்ஷியல் ஆப்ஷன் எல்லாமே நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற பாத்தியா, அது எல்லாமே என்ன ஆப்ஷன், ஃபினான்ஷியல் ஆப்ஷன். அண்டர்லைங் அசெட்ஸ் யாரா இருப்பாங்க, ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கமாடிட்டி. இதெல்லாம் நார்மலா எங்க ட்ரேட் ஆகும், மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். ரியல் ஆப்ஷன் என்னன்னு பாருங்க, அண்டர்லைங் அசெட்ஸ் ஆர் நாட் ட்ரேடட் இன் ஏ மார்க்கெட். ஆனா நேம் என்ன, ரியல் ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட், payoff. In most of the cases it is specified in the contract and hence it is fixed. ஓகேவா, ஆனா ரியல் ஆப்ஷன்ல அப்படி இருக்காது. கேஷ் ஃப்ளோஸ் தகுந்த மாதிரி உனக்கு பே ஆஃப் என்னவாகும், சேஞ்ச் ஆகும், எஸ்டிமேட் ஆகும். உதாரணத்துக்கு ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ணி ஆப்ஷன் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டை பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, which is said to be known as real option. இப்போ பைப்லைன்ல இருக்கு அந்த கான்செப்ட். ஓகே, இன்னும் ரியல் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ இன்ட்ரோடக்ஷனரி ஆஸ்பெக்ட் தான். மற்ற கண்ட்ரீஸ்ல கொண்டு வந்துட்டாங்க, எஸ்பெஷலி இன் யூஎஸ் as well as ஆஸ்திரேலியா ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரியல் ஆப்ஷனா நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. பெரும்பாலும் இப்போ எதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட், எக்ஸசைஸ் பீரியட். மேக்ஸிமம் ஆன் அன் ஆவரேஜ் ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஓரளவு கம்மியா தான் இருக்கும் எக்ஸசைஸ் பீரியட், மேக்ஸிமம் 1 year. ஆனா ரியல் ஆப்ஷனோட டென்யூர் வந்து மோர் தேன் 1 year. இதுக்கு எக்ஸசைசிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகுறதே எண்ட் ஆஃப் 1 year இருந்து தான். அப்போ சொல்லு, இது டைம் வேல்யூ ஆஃப் மணி எதுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவேன், ரியல் ஆப்ஷன். அப்ரோச் these options are normally traded in a market, that's why they are priced. மார்க்கெட்ல சொல்லிருப்பான் அந்த பிரைஸ்க்கு நீ வாங்குவ. பிரைஸ்னா என்னப்பா, டிட்டர்மைண்டா இல்லனா yet to be determined, டிட்டர்மைண்ட். ஓகே, ஆணித்தனமா சொல்றது, வேல்யூ நீ அரைவ் பண்ணும். These options are used to make decisions, they are valued, they are to be valued. ஏன்பா நேத்து எடுத்தனாப்பா, நேத்து எடுக்கிறப்ப பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல்னு சொல்லி போட்டனா, ஏன்பா எங்க போ இது நம்ம இதுல என்னப்பா இன்கம் அப்ரோச்சஸ் எடுக்கிறப்ப டிசிஎஃப் மெத்தட் கீழே மத்த எல்லா மெத்தடும் போட்டுட்டு கடைசியில வந்து பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல் ஃபார் ஆப்ஷன் வேல்யூ பர்பஸ் சொல்லி போட்டனா, டிசிஎஃப் மெத்தட்ல என்ன பண்ணுவீங்க, பிரசன்ட் வேல்யூ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் பண்ணுவீங்களா. பிளாக் ஸ்கோல்ஸ் மாடல்ல என்ன வரும், வேல்யூ ஆஃப் கால் வருமா. அந்த கால்க்கு என்ன பண்ணுவேன், பிரசன்ட் வேல்யூ அப்ளை பண்ணி ஐ வில் பி அரைவிங் அட் வேல்யூ which is known as real option. ஓகே, அதெல்லாம் புரியல சார், விட்டுரு. ஓகே, மற்றபடி பார்த்துட்டு போ. ஓகே, ஃபினான்ஷியல் ஆப்ஷன் அண்ட் ரியல் ஆப்ஷன். ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நார்மலா அதோட அண்டர்லைங் அசெட் எங்க ட்ரேட் ஆகும், நார்மல் மார்க்கெட்ல. ரியல் ஆப்ஷன் நார்மல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகாது. செகண்ட் ஒன், டென்யூர் எத்தனை வருஷம் ஃபினான்ஷியல் ஆப்ஷனுக்கு, லெஸ் தேன் 1 year. இங்க ஸ்டார்ட் ஆகுறதே 1 year. ஓகேவா, இங்க என்ன ஆகும், எக்ஸசைஸ் சாரி பே ஆஃப் இங்க என்னவா இருக்கும், கான்ட்ராக்ட்ல டிட்டர்மைன் ஆயிருக்கும். எங்க, ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ல.
ரியல் ஆப்ஷன்ல it depends upon the project cash flows. Okay, last one, approach inga pricing approach, inga valuation approach. Okay, go on, come back. I have only 2 things to complete in this chapter. இன்னும் 4 क्वेश्चन தான் இருக்கும். 24 25 இருக்கும். 28 இருக்கா? 28 வந்து ஜெனரல் பா. ஓகே, 27 क्वेश्चंस இருக்கு. அதுல 3 क्वेश्चंस டக்கன் முடிச்சிடலாம். எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ் ஈஸி. இங்க பாரு, இது பேர் என்னன்னு பாரு. பேர் என்ன படி? வெதர் டெரிவேட்டிவ்ஸ். இது என்ன? எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ்ஸ். இது என்ன? எலக்ட்ரிசிட்டி லொகேஷனல் பேசிஸ் ஃபார்ம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ். சம்ஸ் எல்லாம் கேட்க மாட்டான். தியரி பியூட்டிஃபுல்லா இருக்கு. பியூட்டிஃபுல் தியரி. weather based theories derivatives ku you have nearly இன்னொரு 20 இயர்ஸ்ல நல்லா இருக்கும் ஸ்கோப். weather based derivatives க்கு 20 இயர்ஸ்ல நல்லா இருக்கும் ஸ்கோப். ஓகேவா? ஏன்னா விவசாயம் கரெக்டா? எதை நம்பி இருக்கு விவசாயம்? வெதர், ரெயின்ஃபால், கிளைமேட்டிக் சேஞ்சஸ். கரெக்டா? பெரும்பாலும் வெதர் டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து பிசிக்கல் செட்டில்மெண்ட் இருக்கும், பிரைஸ் செட்டில்மெண்ட்டை காட்டிலும். என்னது பிசிக்கல் செட்டில்மெண்ட்? என்ன? வீட்டுக்கு வந்து நான் வந்து வீட் கோதுமைக்கு வந்து நான் வெதர் பேஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறேன், ரெயின்ஃபால் வரல, அப்ப என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? வீட் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நீ பை பண்ணிருந்தானா ஆப்போசிட் பார்ட்டி என்ன கொடுத்தாகணும் உனக்கு? பிரைஸ் செட்டில்மெண்ட் இல்ல, என்ன கொடுத்தாகணும்? வீட் கொடுத்தாகணும். அவன் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தாகணும். என்ன பண்ணி ஆகணும்? எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தாகணும். கரெக்டா? வால்யூம் பேஸ்ட் ரிஸ்க்கு தான் இது யூஸ்ஃபுல் ஆகும்ன்றான். எதை? wheat based derivatives. We will be seeing. See, I have five things to discuss. 5 things to discuss. One is ADR, one is GDR, இன்னொன்னு IDR, இன்னொன்னு gift city, இன்னொன்னு IFC center. ஓகேவா? இது எல்லாமே எங்க இருக்கு? IFC மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுல இம்பார்ட்டன்டான क्वेश्चंस. மத்தது நீ படிச்சனாவே புரியும். ஓகேவா? இதுல embedded derivatives, weather derivatives and electricity derivatives. Next one வந்து பாத்தீங்கன்னா commodity பத்தி பேசணும். 9 questions plus one more questions called valuation of your startup. 10 questions இருக்கு. ஓகே, சாப்பிட்டு வந்துரு. டைம் இஸ் 1:30. எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வா. ஓகே, நானும் வந்து 4 o'clock மேல எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகணும். ஓகேவா? ஐ கெப்ட் அப் டு 4 o'clock. சி, பர்பஸிவா நான் டிலே பண்ணல, ஆனா இவ்வளவு இருக்கு. நான் வந்து உட்காந்தானா ஃபுல்லா எடுத்துட்டு போற ஆளு. ஓகேவா? பாதியா ஏனா தானே எடுத்துட்டு போற ஆள் கிடையாது. ஓகே, எஸ் பிளான் பண்ணது நானும் 2 days பிளான் பண்ண, எப்படி வரும்ன்றது எனக்கும் தெரியல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டேக்கிங் தியரி. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஐ வில் பி கிவிங் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் 3 days. ஓகே, எஸ், கோ அண்ட் கம் பேக்.